மாமேதி சோர்ஜுன பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. பகவான் செய்தருடைய எண்ணிறந்த அவதாரங்களுள் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் தனி சிறப்பு வாய்ந்தது. பல ரிஷிகளையும் ஆச்சாரியர்களையும் கொண்டு பகவான் உபதேசிக்கிறார். ஆனால் தானே அவதரித்து உபதேசித்தது ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தில் மட்டுமே. உபனிஷத்துக்கள் அனைத்தையும் ஒரு பசுவாக காமதேனுவாக வைத்து அர்ஜுனனை கன்றுக்குட்டியாக நிறுத்தி கண்ணனே இடையனாய் மாட்டை கறந்து பகவத்கீதை என்னும் அமுதமயமான பாலை நமக்காக கொடுத்துள்ளார். சர்வோபனிஷதோ காவஹா தோக்தா கோபாலநந்தனஹா பார்த்தோ வத்சஹா சுதீர்போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத்துன்னு ஸ்லோகம். கீதைங்கிறது பால் போன்றது, அமுதமானது. அர்ஜுனனுக்குன்னு உபதேசிக்கப்பட்டிருந்தாலும் அது அவருக்காக மட்டுமல்லாமல் பாலை குடிக்க வேணும்னு ஆசைப்படுகிற யாருக்காகவும் அது பிறந்தது. ஸ்ரீ கிருஷ்ணன் அவதரித்தார், மதுரையில் பிறந்தார். அன்றிரவே யமுனா நதியை கடந்து போய் கோகுலத்தில் வளர்ந்தார்ங்கிற சரித்திரம் ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் 10வது ஸ்கந்தத்தில் ஆரம்பத்திலிருந்து சொல்லப்படுகிறது. ஸ்ரீ கிருஷ்ண ஜனனந்தான் 4வது நாள் இறுதியாக நாம் கேட்க வேண்டிய சரித்திரம். இதற்கு முன்னால் 3ஆம் நாள் 7வது ஸ்கந்தத்தினுடைய இறுதி வரைக்கும் வாசிக்கப்படுகிறது. அதாவது நிருசிம்மப் பெருமானுடைய சரித்திரம் வரை. நேற்றைக்கு நாம் விட்ட இடத்திலிருந்து இன்று தொடர்ந்து கேட்போம். பொதுவாகவே 4ஆம் நாள் நிறைய அர்த்தங்கள் நிறைந்திருக்கிற நிறைய அத்தியாயங்கள், 2-3 ஸ்கந்தங்கள் அனைத்தும் சேர்ந்தது. நம்ம 6வது ஸ்கந்தத்தில் அஜாமிளனுடைய கதையிலிருந்து கலியுகத்துக்கே தர்மம் நாம சங்கீர்த்தனம்னு நேற்றைக்கு பார்த்தோம். தியாயன் கிருத்தே யஜன் யஜ்ஞைஹி திரேதாயாம் துவாபரே அர்ச்சயன்னு யதாப்னோதி ததாப்னோதி கலௌ சங்கீர்த்திய கேசவம். இது ஒரு அழகான பிரமாணம் ஸ்லோகம். ஒவ்வொரு யுகத்தில் அவரவருடைய சக்திக்கு தகுந்தா போலே பகவான் ஒவ்வொரு மார்க்கத்தை உபாயமாக சொல்லுகிறார். முதல் யுகமான கிருத யுகத்தில் தியான மார்க்கத்தால் மோட்சம் போக வேணும். ஆனால் மனசை ஒருநிலைப்படுத்துவது துர்லபம், கஷ்டம்னு தெரிந்து கொண்டு 2வது யுகமான திரேதா யுகத்தில் யாகம், யஜ்ஞம், ஹோமம் இவற்றை செய்தி முக்தி அடைவாய்னு சொன்னார். அப்புறம் 3வது யுகமான துவாபர யுகத்தில் அர்ச்சனை மார்க்கம், வாய் அதாவது வாக்கு, உள்ளம், செயல், இந்த 3ஐயும் ஒருநிலைப்படுத்தி பெருமானுக்கு அர்ச்சனம் பண்ணு, அதன் மூலம் மோட்சம்னு சொன்னார். இப்போ அதுவும் இயலாமல் போக வாக்கு மாத்திரமாக நாமங்களை சொல்லுவதாலேயே கலியுகத்தில் முக்தி பெறுகிறோம். யதாப்னோதி ததாப்னோதி கலௌ சங்கீர்த்திய கேசவம். கீழே சொன்ன யுகங்களில் எந்த உயர்ந்த ஸ்தானத்தை அடைந்தோமோ அதே வைகுந்தத்தை இந்த எளிய உபாயத்தாலும் அடைந்து விடலாம். கஷ்டப்பட்டால் நிறையா கூலி கிடைக்கும், கஷ்டம் குறைஞ்சி போச்சுன்னா கூலி குறைச்சலாக இருக்கும், இப்படித்தானே நம்புவோம். ஆனால் இங்கே அப்படி அல்ல. நாம் கஷ்டப்பட்டு வந்திருக்கிற கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், அதில் கிடைக்கிற வைகுந்தத்தை கஷ்டப்படாமலே பெற்றுவிடலாம். அதுதான் கலியுகத்துக்கே இருக்கிற சிறப்பு. மற்ற யுகங்களை விட கலியுகத்தில் நிறைய கடினங்கள் இருந்தாலும் இந்த எளிமையான மார்க்கம் உள்ளது. அப்போ நாம சங்கீர்த்தனத்தின் பெருமையை அஜாமிளனுடைய சரித்திரத்திலிருந்து தெரிந்து கொண்டோம். அதே 6வது ஸ்கந்தத்தில் அடுத்து ஒரு ஆச்சரியமான சரித்திரம் சொல்கிறார். இந்திரன் அவருடைய தேவகுருவான ப்ரஹஸ்பதி அவரிடத்தில் அபச்சாரப்பட்டு விட்டார். அடுத்து துவஷ்டாவனுடைய பிள்ளையான விஸ்வரூபனை தனக்கு ஆச்சாரியனாக ஏற்றுக்கொள்ளுகிறார்.
ஆனால் ஏனோ விஸ்வரூபனையும் தேவேந்திரன் அழித்து விடுகிறார். அதனால் கோபமுற்ற தந்தை துவஷ்டா அவர் தன்னுடைய சக்தியாலே ஒரு பெரிய கிருத்தியை ஏற்படுத்த அது விருத்ராசுரன் வளர்ந்தது. விருத்ராசுரனுக்கும் இந்திரனுக்கும் சண்டை மூண்டது. அப்புறம் ததீச்சின்னு ஒரு மகரிஷி, அந்த மகர்ஷியினுடைய உடம்பு முதுகெலும்பு அதிலிருந்து எடுத்து செய்யப்பட்டது வஜ்ராயுதம். அந்த ஆயுதத்தை கொண்டு விருத்தராசுரனை ஒழித்தான் இந்திரன். இது ஒரு அழகான சரித்திரம். விருத்ரஹந்தான்னு இந்திரனுக்கு பேர். இந்த சரித்திரம் ஒரு பக்கம் கதை இவ்வளவுதான், சண்டை கதையை இப்போ நம்ம பார்க்க போகிறதில்லை. ஆனால் அதற்குள்ள ஒரு ஆச்சரியமான அர்த்தம் இருக்குது. நாராயண கவச்சம்னு ஒன்று சொல்லப்படுகிறது. நாம் நன்கு ரட்சிக்கப்பட வேண்டுமானால் அப்போ நமக்கு கவச்சம் வேணும். இரும்பில் போட்டுக்கலாம், வசதி இருக்கிறவா வெள்ளியில் போட்டுக்கலாம், ரொம்ப வசதி இருக்கிறவா தங்கத்தில் பண்ணி போட்டுக்கலாம். ஆனால் தங்க கவச்சம்லாம் தாங்குமான்னு தெரியாது. இரும்பு கவச்சமாக இருந்தது, எஃகு கவச்சமாக இருந்ததுன்னா தாங்கும். தங்கத்தில் சங்கிலியும் அடிகையும் நன்னாயிருக்கும். கவச்சம் பண்ணி போட்டால் எப்படி இருக்கும்? இப்போ தங்கமும் இல்லை, எஃகும் இல்லை, இரும்பும் இல்லை, நாராயண நாமங்களை கொண்டே ஒரு கவச்சம். அந்த உபதேசத்தை இந்த சரித்திரத்தில் தான் சுகாச்சாரியர் வைக்கிறார். என்னான்னு பார்ப்போம். நேற்றைக்கு தக்ஷ பிரஜாபதி பிறந்தார். அவருக்கு பல குமாரத்திகள்ங்கிற அளவுக்கு பார்த்துட்டோம். அந்த கதை தான் இப்போ தொடர்றது. கஸ்ய ஹேதோஹோ பரித்யக்தா ஆச்சாரியேணாத்மன சுராக ஏததாச்சக்ஷ்வ பகவன் சிஷ்யானாம் அக்கிரமம் குரவ். ஆச்சாரியனிடத்தில் சிஷ்யன் எவ்வளவு தூரம் ஆசையோடு இருக்கணும். ஆனால் இந்திரன் ப்ரஹஸ்பதிங்கிற ஆச்சாரியனிடத்திலே அவமானத்தோடு நடந்துட்டானாமே, அதனால் அவர் கிளம்பி போயிட்டார். குருவையே இழந்தாராமே தேவர்கள் எல்லாம். அப்புறம் விஸ்வரூபன குருவாய் ஏற்றுக்கொண்டார்களாமே. இந்த கதையை கேட்கணும்னு ஆசையாக இருக்குன்னு கேட்கிறான் சுகர். அதுக்கு ராஜா பரீட்சித்து கேட்க சுகர் பதில் சொல்கிறார். இந்திரா திரிபுவன ஐஸ்வர்ய மதோன்லங்கித சத்பதா. திரிபுவனம் பூஹு புவஹா சுவஹா என்கிற முதல் 3 லோகங்கள். இந்த 3 லோகங்களுக்கு இந்திரன் தான் அதிபதி. நான் அப்பேற்பட்ட அதிபதி தேவேந்திரன்கிறது அவனுக்கு தேவையற்ற ஆணவத்தை கொடுத்து விட்டது. நமக்கே அப்பப்போ செருக்கு வரும், ஆணவம் வரும். எதனால் வரும்? பேரழகன், பெருசாக படிச்சிருக்கேன், பெரிய பணக்காரன், உயர்ந்த குலத்தில் பிறந்திருக்கேன். இதெல்லாம் தான் பொதுவாக நமக்கு ஏற்படக்கூடிய ஆணவங்கள். வித்யாதனாபிதன ஜன்ம மதேன காம குரோதாதிபிஷ ஹததீர்ண சமம் பிரயாமி. கூறத்தாழ்வான்னு சொல்லுகிறார். அவரை பற்றி ராமானுஜ நூத்தந்தாதியில் ஒரு பாசுரம். ராமானுஜருடைய பெருமை சொல்ல வந்தது. ராமானுஜ நூத்தந்தாதி 108 பாசுரங்கள். எப்படி அந்தணர்களுக்கு காயத்ரி ரொம்ப முக்கியமோ அதை போல ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு ராமானுஜ நூத்தந்தாதி பாடுவது மிக முக்கியம். அதில் 7ஆம் பாட்டில் இது வருது. மொழியக் கடக்கும் பெரும்புகழாம் வஞ்சமுக்குறும்பாம் குழியக் கடத்தன்னம் கூறத்தாழ்வான் சரண் கூடியபின் பழியக் கடத்துமி ராமானுஜன் புகழ்பாடி அல்லா வழியை கடத்தல் எனக்கினியாதும் வருத்தமன்றே. இதை பாடினவர் திருவரங்கத்தமுதனார்னு பேர். பெரிய கோயில் நம்பின்னு சொல்லுவார்கள். அந்த சுவாமி தான் ராமானுஜ சிஷ்யராக இருந்து அவர் பெருமையை லோகம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக 108 பாட்டு பாடுறார். ராமானுஜருடைய பிரதான சீடர்களுள் ஒருத்தர் கூறத்தாழ்வான். ஒரு துளியும் அவருக்கு ஆணவம் கிடையாது. ஹாரியத குலத்தில் பிறந்தார். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருப்பார். மெத்த படித்தவர். ராமானுஜருக்கு கூட அர்த்தம் சொல்லி கொடுப்பார். அந்த அளவுக்கு படித்தவர். பெரும் பணக்காரர். கூறத்தாழ்வானுடைய பணத்துக்கு சாட்சி சொல்லணும்னால், ஒரு நாள் காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாளும் பக்கத்தில் பெருந்தேவி தாயாரும் பேசிக்கிறார். மொத்த ஐஸ்வர்யத்துக்கே தேவதையே பெருந்தேவி தாயார் மகாலட்சுமி. அவ பேசுகிறாளாம் வரதராஜ பெருமாளிடத்தே. ஏது தொலைதூரத்திலே ஒரு பெரிய வீட்டு மாளிகை கதவு ராத்திரி 10:30 மணிக்கு சாத்திர ஓசை கேட்கறதே, அங்கேருந்து மணி சத்தம் கேட்கறது என்னவா இருக்கும்னு தாயார் கேட்கிறாள். ஆகாரத்ரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினியும் அசேஷத ஈசித்ரீம் வந்தே வரதவல்லபாம். அனைத்துக்கும் தேவதை தாயார். அவள் பெருமானிடத்தில் கேட்கறச்சே, அதுவா? அது இங்கேருந்து 10 மைல் தூரத்தில் கூரம்ங்கிற கிராமம் இருக்குது. காஞ்சிபுரத்துலேருந்து அரக்கோணத்துக்கு போகிற வழியில் கூரம்ங்கிற கிராமம் வரும். அந்த கிராமத்துக்கு அதிபதியாகத்தான் இந்த சுவாமி இருந்தார். கூறத்தாழ்வான் கூரேசன்னு பேர். பெரிய மாளிகை. ராத்திரி 10 மணி வரைக்கும் பாகவத ததியாராதனை நடக்கும். எல்லாருக்கும் அன்னதானம் போட்டுண்டே இருப்பாராம். 10-10:30 மணிக்கு கதவு சாத்துவாளாம். அவருடைய வீட்டு கதவுலே தங்கமணி, வெள்ளிமணி, வெங்கலமணி பொருத்தி இருக்குமா. அது தடால்னு கேட்ட சத்தம் காஞ்சிபுரத்தில் மலைக்கு மேலே இருக்கிற தாயார் பெருமாள் கேட்டுதான்.
எவ்வளோ பெரிய வீடோ எவ்வளோ பெரிய கதவோ இப்படின்னு தாயார் பெருமாள்கிட்ட சொன்ன உடனே அவர் பதில் சொல்கிறார், அதெல்லாம் நம்ம போட்டி போட முடியாது தேவி. ரொம்ப பணக்காரர் அந்த ஊரில் இருக்கார், அவர் வீட்டு கதவு சாத்துறா. நம்மெல்லாம் 8 காலாச்சுன்னா கதவை சாத்தின்னு தூங்க வேண்டிதான். அவராட்டம் நம்மால் போட முடியுமா? நமக்கே யாரானோ பரிச்சாரகர் தளிகை பண்ண வரலன்னா நமக்கே சோறு கிடையாது. இது நம்ம நிலைமை. அவர் எல்லாருக்கும் 1000 பேருக்கு சோறு போட்டுருக்கார். இன்றைக்கி பல கோயில்கள்லையும் ஆபத்து, தளிகை பண்ணுறதுக்கு பரிச்சாரகர்கள் இல்லை. நாம் எங்கெங்கோ நகரப்புறத்தில் ஓஹோன்னு 1000 பேர் இருக்கோம், 10 லட்சம் 1 கோட்டின்னு பேசிட்டு இருக்கமே தவிர அந்தந்த கிராமத்தில் இருக்கிற திவ்யதேசனுக்கு தளி பண்ண வேண்டாமா பெருமாளுக்கு? அன்னைக்கு 6 கால பூஜை நடக்கணும். இதுதான் அந்த காலத்து கிரமம். 6 போய் இப்போ 4ன்னு இருந்தால் பெரிய சமாச்சாரம், 2ன்னு இருந்தால் சரி போனால் போகிறது. 1 கால பூஜையாவது நடக்கிறதா? ஒருவேளை ஒரு படி ஒரு ஆழாக்கு அரிசியை பண்ணி பெருமாளுக்கு சுத்தான்னம், அதுவும் புளியோதரை தத்தியோனம் பொங்கல்லாம் கேட்கவே கூடாது. நெய் விட்ட பொங்கல் அப்படின்னா நெய்யை விட்டனா தியாகம் பண்ணான்னு அர்த்தம். நெய் விட்ட இல்லை, நெய்யை விட்ட பொங்கல் வேறே, நெய்யையே விட்டுட்ட பொங்கல் வேறே. அப்படி ஒன்று தான் பெருமாள் அம்சின்னு இருக்காருனால் மாற்றணும். நம்மால் ஆன வரைக்கும் அதை மாற்றி கொண்டு வர வேண்டும். அந்த சுவாமியை பற்றி அன்றைக்கே தேவப்பெருமாளும் தாயாரும் பேசியிருந்தார். அவ்வளவு பணக்காரர். ஆனால் அவர் ஒரு நிமிஷம் அதை பற்றி நினச்சி பார்த்துருப்பார்னால் அழறார். கடைசியில் தாயாரும் பெருமாளும் என் பக்தியை பற்றியோ அவர்களிடத்துல எனக்கு இருக்கிற நம்பிக்கையை பற்றியோ பேசிப்பார்கள்னால், என் பணத்தை பற்றி பேசிட்டாளே, என் பணத்தை பற்றி பேசியிருக்காருனாலே என்னை கைவிட்டுட போகிறார்னு அர்த்தம். முடிவு பண்ணிட்டார் அந்த சுவாமி. நேற்றுக்கு சொன்னேனே, கஜேந்திரதாசர் திருக்கச்சி நம்பிகள் தேவப்பெருமாளோட பேசுவார்னு சொன்னேனே. இவா 2 பேர் இப்படி பேசிக்கிறாங்கிறத சரியாக மறுநாள் போய் அவர் கூறத்தாழ்வான்ட்ட சொல்லிட்டார். தாயார் பெருமாளும் உன்னை பற்றி வசத்தியாக நீ தான் ஊர்லேயே பணக்காரன்னு பேசியிருந்தா. அப்போவே முடிவெடுத்துட்டார், இனிமே இந்த சொத்து பத்தோட நம்ம வாழக்கூடாது. ஏன்னா பெருமானுக்கு ஒரு சங்கல்பம் இருக்குது, எஸ்ய அனுகிரகம் இச்சாமி தஸ்ஸவித்தம் ஹராமியகம். யாரை நான் அனுகிரகிக்கணும்னு சங்கல்பிக்கிறேனோ அவன் பணத்தை முதல்ல பிடுங்கி விடுறேங்கிறார். அது அவங்கிட்ட இருக்கிற வரைக்கும் அவன் என்னை திரும்பியே பார்க்க மாட்டான். அது இல்லைன்னா தான் என்னை பார்ப்பான். அப்போ யாருக்கானு சொத்து பத்து போகிறதுன்னா பயப்பட வேண்டாம், பெருமானுக்கு கிட்டக்க போகிறோன்னு அர்த்தம். அப்படித்தான் அவர் சொல்லி வச்சிருக்கார். எப்போ இவர் சொத்தை பற்றி தேவப்பெருமாள் பேசிட்டாரோ என்னை கைவிட்டுட போகிறார் போல் இருக்கு. அதுக்கு முன்னாடி நானே சொத்தை விட்டு விடுகிறேன். என்னை சகல ஐஸ்வர்யத்தையும் தியாகம் பண்ணினார். தன் தர்மபத்னி கையை பிடித்து கொண்டார். அங்கிருந்து புறப்பட்டு ராமானுஜருடைய திருவடி தான் இனிமே சொத்து, அதை அடைவோங்கிறதுக்காக வருகிறார். சாயங்காலம் ராத்திரி வந்து விட்டது. காட்டு மார்க்கத்தில் வருகிறார்கள். தர்மபத்னி பயப்படுறா. ஆண்டாள்னு பேர் அவளுக்கு. நம்ம வேணால் ராத்திரி தங்கிட்டு கார்த்தால சுவாமிகிட்ட போகலாமா அப்படின்னு மெதுவாக குரலில் கேட்குறா. மடியில் கனம் இருந்தால் தானே வழியில் பயம் வரும். நீ ஏன் பயப்படுற? இப்போ நம்மக்கிட்ட தான் ஒன்றும் இல்லையேன்னு கேட்டா. இல்லை, எல்லாத்தையும் தூக்கி போட்டு இருந்தாலும் தேவரீர் தினப்படி சாப்பிட்ற ஒரு சின்ன தங்க கிண்ணி அதை மட்டும் எடுத்துன்னு வந்தேன். எனக்கு அதில் ஆசை இல்லை, ஆனால் பர்த்தாவான நீர் சாப்பிட்றதுங்கிறதுக்காக நான் கொண்டேன் அப்படின்னு அவள் சொல்ல. எல்லாத்தையும் விட்டுட்டோம். இந்த தங்க கண்ணியில் என்ன வச்சிருக்குப்போ அதையும் பிடுங்கி காட்டு மார்க்கத்தில் வீசி ராமானுஜருடைய திருவடிகளே ஸ்வர்ணம், அதுவே தங்கம் என்று கூறத்தாழ்வான் சென்றார். அதை பற்றி தான் இந்த பாட்டு சொல்கிறது. வஞ்ச முக்குறும்பாம் குழியை கடத்தும் நம் கூறத்தாழ்வான். 3 கட்டங்கள் குறும்புகள்: வித்யாதனம், வித்யாமதம், தனமதம், ஆபிஜாத்திய மதம். உயர்ந்த குலத்தில் பிறந்தேன், சிறந்த படிப்பு படிச்சிருக்கேன், எனக்கு இருக்கிற பணம் யாருக்கு இருக்கும்? இந்த 3 ஒத்தரை ஒரு யானைக்கு மதம் பிடிச்சா எப்படி ஆகுமோ அப்படி ஆகிடும். கூட ஒன்று சேர்த்துங்க, ஆபிரூப்பியம், ரொம்ப அழகாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிடுவார். அப்படின்னு தாப்பனா ரொம்ப வேடிக்கையாக சொல்லுவார். ஆரோ ஒரு குரங்கு, அதுவே குரங்கு. அதனால் மனசில் ஒரு நிமிஷம் நினச்சா மாதிரி இன்னொரு நிமிஷம் நினைக்காது. அந்த குரங்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சு. அது குரங்குக்கு பைத்தியம் பிடிச்சது. பைத்தியம் பிடித்த குரங்கு கள்ளை குடிச்சிட்டு வந்துடுச்சு. 3வது கள்ளு குடித்து பைத்தியம் பிடித்த குரங்குக்கு தேள் கொட்டிடுச்சு. 4வது. அப்படின்னா அந்த குரங்கு என்ன பாடுபடுத்தும்? ஒரு மனுஷங்கிட்ட இந்த 4 இருந்ததுன்னா அத்தனை பாடுபடுத்துமா. அவன் அழகனாகவும் இருந்து, படித்தவனாகவும் இருந்து, உயர் குலத்தில் பிறந்து, பெரும் பணக்காரனாக இருந்துட்டால் அவனால் உலகத்துக்கு கேடு. அதான் ஆகும். அப்போ இந்த 4 மதங்கள் இருந்தாலும் இல்லை ஒன்றுமில்லை, நான் ஒரு ஜீவாத்மா, இந்த ஜீவனுக்கு இருக்கிற பெருமகளே வேற, இதெல்லாம் சரீரத்தினால இந்த பிறவியினாலே எனக்கு கிடைச்சது, இதுக்கும் ஆத்ம பரமாத்மாக்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு அவன் சொல்லிக்கணும் இல்லையோ. இதெல்லாம் நமக்கு சொல்லணுங்கிறா. ஆனால் தேவேந்திரனுக்கு அது தெரியாத போச்சு. நல்லவன் தான், பக்தன் தான்,
ஆனால் ஆணவம் வெறுமை பதவி, 3 லோகத்துக்கும் தலைவன், 33 கோடி தேவர்களுக்கு தலைவர், அந்த பதவி தலைக்கணம் வந்த பாடு. அதனால் தன்னுடைய ஆச்சாரியனான ப்ரகஸ்பதியே அவமரியாதை பண்ணிட்டான். ராஜசபையில் இருக்கிறச்சே ப்ரகஸ்பதி தேவகுரு வருகிறார், எழுந்து மரியாதை செலுத்தலை, சட்டுன்னு அவர் கோச்சுன்னுட்டார். உன் கண்ணுக்கே நான் பட போகிறதில்லை அப்படின்னுட்டு புறப்பு போய்டுறார். அதனால் எல்லாம் எல்லாம் குறைஞ்சி போச்சு, செல்வம் குறையிறது. குரு இல்லாட்டா தேவர்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாரும் பிரம்மாவிடத்தில் போய் பிரார்த்திக்கிறார். குரோர் நாதிகத சம்யாம் பரீட்சன் பகவான் ஸ்வராட் தியாயன் தியா சுரேர்யுக்தா சர்ம நாலபதாத்மனா அஹோபத சுரஸ்ரேஷ்டாக ஹ்யபத்ரம் வஹ் கிருதம் மஹத் தத் விஸ்வரூபம் பஜதாசு விப்ரம் தபஸ்வினம் துவாஷ்ட்ரம் அதாத்மவந்தம் சபாஜிதோர்த்தான்ச விதாஸ்யதேவோ யதி க்ஷமிஷ்யத்வம் உதாஸ்ய கர்ம. பிரம்மா அவர்களுக்கு சொல்கிறார், குரு இல்லாமல் உங்களால் வாழ்க்கை நடத்த முடியாது. இதோ உங்களுக்குள் துவஷ்டான்னு இருக்கார். துவஷ்டா அவனுடைய மகனுக்கு விஸ்வரூபன்னு பேர். அவனை பிரார்த்தித்து குருவாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நேர எல்லாரும் போய் பார்த்தா, ஆனால் விஸ்வரூபனுக்கு தாய் வழி தொடர்பு அசுரர்களோட. அங்கே தான் ஒரு சின்ன சிக்கல். விஸ்வரூபனுடைய தாய் வழி தொடர்பு அசுர குலத்தோட, தந்தை வழி தொடர்பு தேவகுலத்தோட இருந்தாலும் சந்தேகப்பட்டான் இந்திரன். இப்படி இருக்கிறவரை நம்ம குருவாக ஏற்றுக்கலாமான்னுட்டு பிரம்மா சொல்லியிருக்கவே சரின்னு ஒத்துண்டாயிடுத்து. குரு நன்னா ஏற்றுனுட்டார். அவனுக்கு வேண்டிய உபதேசங்களை எல்லாம் செய்தார். ஆச்சாரியோ பிரம்மணோ மூர்த்தி பிதாமூர்த்தி பிரஜாபதேஹே பிராதா மருத்பதேர் மூர்த்தி மாதா சாட்சாட்சிதே ஸ்தனு தஸ்மாத் ரிடுதிருணாம் ஆர்த்தானாம் ஆர்த்திம் பரபரா பவான் தபசாபனயன் ஸ்தாத சந்தேசம் கத்துமர்கசி. விஸ்வரூபனிடத்திலிருந்து இந்திரனுக்கு நாராயண கவச்சம் உபதேசம் செய்யப்படுகிறது. விஸ்வரூபம் சொல்கிறார், ஏற்கனவே நான் நாராயண கவச்சத்தை பெற்றிருக்கிறேன், உனக்கு அதை சொல்லித்தரேன். அதை தரித்து கொண்டு விட்டால் எந்த அசுரனோ ராட்சசனோ ஒன்றும் துன்பம் கொடுக்க முடியாது என்று சொல்லிட்டு, நமோ நாராயணா ஏதி விபர்யம் அதாபிவா கரன்யாசம் ததக் குர்யாது துவாதசாட்சர வித்யா. நாராயணாய நமஹான்னு சொல்லு, ஓம் நமோ பகவதே வாசுதேவாயான்னு 12 அக்ஷரங்களை சொல்லு. அதை தியானம் பண்ணி கொண்டு இதோ இந்த நாராயண கவச்சத்தை நன்று காதார கேள். நம்முடைய சரீரத்திலே பகவான் ஒவ்வொரு இடத்தில் இருந்து நம்மை ரட்சிக்க வேண்டும். எப்படின்னு பார்ப்போம். சவிசர்க்கம் படந்தம் தது சர்வதிக்ஷு வினிர்திசேது ஓம் விஷ்ணவே நம இதி ஆத்மானம் பரமம் தியாயேது தேயம் ஷட் சக்திபிர்யுதம் ஹர ஹரிஹி விதத்யான் மம சர்வரக்ஷாம் ன்யஸ்தாங்கிரி பத்மஹ பதகேந்திர பிருஷ்டா. கருடன் பேரில் ஆரோகணித்திருக்கிற ஹரி என்னை எப்போதும் ரட்சிக்கட்டும். எந்தெந்த இடத்துல யார் ரட்சிக்கணும்? நம்ம உடம்பு இருக்குது, தலையிலேருந்து கால் வரைக்கும் அதுக்கு ஏதானும் ரட்சணம் வேணும், அதுக்கு ஏதான கவச்சம் வேணும். அதுக்கு எங்கேயும் எக்க தேட வேண்டாம், இரும்பு தேட வேண்டாம். ஒவ்வொரு நாமம் ஒவ்வொரு இடத்தை ரட்சித்து கொடுக்கும். அந்த நாமத்துக்குரிய பெருமான் அந்தந்த இடத்தை ரட்சித்து கொடுக்கிறார். ஜலேஷு மாம் ரக்ஷத்து மத்ஸ்யமூர்த்தி யாதோகணேபியோ வருணஸ்ய பாஷாது. நான் எப்போ இந்த உடம்போட ஜலத்தில் போகிறேன், நதியை கடக்க வேண்டிருக்கலாம், ஆகாயத்தின் மார்க்கத்தில் கூட ஜலத்தை தாண்டி போகலாம். அப்போ வருண பாசங்கள் நம்மளை கட்ட கொடுத்துருதுனால், அப்படி ஜலத்தில் நாம் துன்பப்படாதபடிக்கு ஜலேஷு மாம் ரக்ஷத்து மத்ஸ்யமூர்த்தி, மீனாவதாரம் பண்ணின எம்பெருமான் தண்ணீரில் என்னை காப்பாற்றட்டும். ஸ்தலேஷு. ஆனால் இப்போ என்ன எடுத்து மனுஷங்கிட்டேருந்து தண்ணீரை காப்பாற்ற வேண்டியதாக இருக்குது. இங்கே சொல்லப்பட்டது தண்ணீர்லேருந்து மனுஷனை காப்பாற்றுறதை பற்றி. இப்போ தண்ணீருக்கு இருக்கிற பாடு நம்ம அதை வெறுமை விட்டோமா? எங்கே வேணும்னாலும் 500 அடி 1000 அடி 150 அடி எப்பையும் தண்ணீரை வீணாக்க வேண்டியது. இப்போது எங்கெங்கேயோ தண்ணீர் கட்டு போகிறது. தண்ணீருக்காக உலகத்தில் 3ஆம் போர் வரப்போகிறதாமே. உலகப்போர் வந்ததுன்னால் அது தண்ணீருக்காக இருக்க போகிறதுங்கிறா. அப்போ ஜலம் ரொம்பவே முக்கியம். இந்த வருஷம் நன்னாவே தெரிய போகிறது, எங்கிருந்து எப்போ வரப்போகிறது, எப்போ மழை ஒன்றும் புரியல. வெயில் இப்போவே ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. வருணபாசரத்திலிருந்து மத்ஸ்யர் நம்மளை காப்பாற்றட்டும். அடுத்து நிலத்தில், ஜலத்தில் மத்ஸ்யமூர்த்தி, நிலத்தில் வாமனமூர்த்தி, ஆகாயத்தில் திரிவிக்ரமமூர்த்தி. அதை 2 3 சொல்கிறார். ஸ்தலேஷு மாயா வட்டுவாமனோவ்யாது திரிவிக்ரம கேவது அவது கே அவது விஸ்வரூபா. விஸ்வரூபம் எடுத்த திரிவிக்ரம பெருமான் ஆகாயத்தில் நம்ம ரட்சிக்கட்டும். துர்கேஷு அடவ்யாதி முகாதிஷு பிரபு பாயான் ரிசிம்மஹா ஆசுர யூதபாகரிகி. ரிசிம்ம பெருமான் எங்கெங்கே நாம் மலையில் போயிருக்கோமோ, அடவி காட்டில் போயிருக்கோமோ,
அதை போல பயமான இருக்கிற இடத்துலலாம் நரசிம்ம பெருமான் ரட்சிக்கட்டும். விமிஞ்சதோ யஸ்ய மஹட்டஹாசம் ரக்ஷத்வசௌ மாத்வனி யஜ்ஞகல்பா. நாம் எப்போ புறப்பட்டு யாத்திரை போகிறோம், எங்கேயோ சுற்றுலாவுக்கு போகிறோம், அந்த மார்க்கத்திலெல்லாம் வராக பெருமான் நம்மளை ரட்சிக்கட்டும். ஏன்னா பூமி ஆபத்தில் இருக்கிறச்சே உத்தரணம் பண்ண வரும் இல்லையோ, அப்போ நம்மையும் வராக பெருமாள் காப்பார். அடுத்து மாமுக்ர தர்மாது அகிலாது பிரமாதான் நாராயணா பாத்து நரச்ச ஹாசாது. நரநாராயணர்கள்னு கேள்விப்பட்டிருப்பீள். பதரிகாசிரமத்தில் தான் இந்த பெருமாள் அவதரித்தார். நாராயணனும் பெருமானே, நரங்கிற சிஷ்யனும் பெருமானே. ஆச்சாரியன்கிற நாராயணன் உபதேசிக்கிறார், நரங்கிற சிஷ்யன் கேட்டுக்கிறார். நரநாராயணர்கள் ரெண்டு பேருமே பகவத் அவதாரம். உபதேசம் பண்ணப்பட்டது தான் அஷ்டாட்சர மந்திரம். ஓம் நமோ நாராயணாயாங்கிற திருமந்திரம் பதரிகாசிரமத்தில் தான் உபதேசமே செய்யப்பட்டது. அந்த நரநாராயண பெருமாள் அபிச்சார கர்மத்திலிருந்து என்ன ரட்சிக்கட்டும். அது என்னது அபிச்சார கர்மன்னா? வைப்பு, எடுப்பு, காற்று, கருப்பு, எதோ சொல்கிறோமா? அவரை பிடிக்கலேங்கிறதுக்காக அவர் பேரில் ஏதோ வென வச்சுட்டான்னு சொல்ல பாருங்க. அதை போல இருக்கிற அபிச்சார கர்மத்திலிருந்து நரநாராயணர்கள் நம்ம ரட்சிக்கட்டும். பொதுவாகவே நமக்கு வழக்கம், நாம் ஏதோ ஒன்று செஞ்சு பார்ப்போம். என்ன செஞ்சாலும் நம்மால் அதை தாண்ட முடியல, அந்த கட்டத்தை தவிர்க்க முடியலன்னால் சட்டுன்னு ஒரு முடிவு போடுவோம், யாரோ என்னமோ பண்ணிவிட்டார்கள்னு. இவர் பண்ணியிருக்கிறது தப்பு நிறைய இருந்திருக்கும், இருந்தாலும் அதை தாண்டி யாரோ ஏதோ இருக்கும். ஆனால் எப்போவுமே உடனே அந்த முடிவுக்கு வந்துடக்கூடாது. நாம் பண்ண வேண்டிய முயற்சிகளை பண்ணுவோம். அதுக்கு மேலே அப்படி ஏதோ ஒன்று நடந்திருக்கு, நம்ம சக்திக்கு இல்லாத இருக்குன்னால் அதை தேடிண்டு போக வேண்டாம். நரநாராயண பெருமாள் ஆசிரியிச்சுட்டோம்னால் அவ்வெம்பெருமான் ரட்சித்து கொடுக்கிறார். தத்வஸ்தயோகா தத யோகநாதா பாயாத் குணேஷா கபிலா கர்மபந்தாத். அனாதி காலமாக கர்மத்தில் துன்பப்படுகிறோம். இதிலிருந்து கபிலாச்சாரியர் நம்மை ரட்சிக்கட்டும். நேற்று முந்தா நாள் பார்த்தோமே, தேவகூதிக்கு உபதேசம் பண்ண கபில முனிவர், அவர் நம்மை காக்கட்டும். சனத்குமாரோ அவது காமதேவா ஹயசீர்ஷா மாம்பதி தேவகேளநாத். சனகன், சனத்குமாரன், சனந்தன் முதலானவர்கள் காமத்திலிருந்து என்ன காப்பாற்றட்டும். ஏன்னா அவர்களுக்கு அதீதமாக இந்திரிய ஜெயம் படைத்தவர்கள், புலன்களை மொத்தமாக அடக்கினவா, வயசே ஆகாதவர்கள், அவர்கள் நம்மளை காமத்திலிருந்து காப்பாற்றட்டும். அடுத்து யோகநாதா கணேச கபிலா ஹயர்ஷீர்ஷா. ஹயக்ரீவ பெருமாள் குதிரை வடிவத்திலே முகமுடையவர். அந்த பெருமாள் தேவகேளநாத். எனக்கு தேவர்களிடத்தில் ஏதானு குற்றம் வந்துட்டாலோ, தெய்வ குற்றம் ஏற்பட்டதுனால், அவர்கள் கேலி பண்ணுவார்கள் என்னால் அதிலிருந்து ரட்சிக்கட்டும். தேவரிஷி வர்யா புருஷார்ச்சனாந்தராது. பெருமான ஆராதனம் பண்ணுற மூலியம் அதுக்கு நடுவில் 32 அபச்சாரங்கள் வரலாமா. இப்போ நகத்தை வெட்டிட்டோம், நகத்தை கடிச்சிட்டோம், இல்லை மலஜலம் கழித்து விட்டு நேர கைகால் அலம்பாமல் ஆச்சமனம் பண்ணாமல் வந்துட்டோம், கொட்டாவி விட்டுட்டோம், எது நம்ம குளிக்காமலே போயிட்டோம், தப்பான வார்த்தைகளை பேசிட்டோம், பல்ல கடிச்சிட்டோம், இதை போல் எது 32 வகை இருக்குது. இந்த 32ம் பூஜை காலத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய அபச்சாரங்கள். அந்த அபராத அபச்சாரங்கள்லேருந்து பெருமாள் நம்மளை ரட்சிக்கட்டும். அது யார்? தேவரிஷி நாரதர். நாரத வடிவத்தில் இருக்கிற பெருமான் இந்த 32 அபச்சாரங்களை ஏற்படாத ரட்சிக்கட்டும். கூர்மஹா ஹரின்மாம் நிறையா தசேஷாத்து. வேற என்னென்ன விடுபட்ட குற்றங்கள் இருக்குமோ அது அத்தனையும் தாங்குகிற கூர்மமூர்த்தி என்னை காப்பாற்றட்டும். தன்வந்திரிர் பகவான் பாத்தபத்யாது. சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டு ஏதோ வயத்தில் சத்தம் வராப்பில் இருக்கு அப்படிங்கிற மூலியம் அதுக்கு தன்வந்திரி பகவான் ரட்சிக்கட்டும். அவர் தான் பெரிய வைத்தியர். அமுத கொடுத்த கொண்டு வந்து கொடுத்தவர். இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் போனினால் 5 குழி 3 வாசல் ஒரு பக்கம், சந்திரபுஷ்கரணி ஒரு பக்கம், வைகுந்த வாசல் ஒரு பக்கம், 4ஆம் பக்கம் இருக்கிறது தான் தன்வந்திரி சந்நிதி. அந்த பெருமான் நம்ம காப்பாற்றட்டும். துவந்த்வாது பயாது ரிஷபோ நிர்ஜிதாத்மா. நேற்றுக்கு நம்ம பிரியவிரத நடத்தில் ரிஷபதேவர் பிறந்தார்னு பார்த்தோமே. ஆக்னித்ரன் நாபி ரிஷபர். அந்த ரிஷபர் சுகதுக்கம்னு எனக்கு மாறி மாறி வந்து படுத்துமே, அந்த ரெட்டையிலிருந்து என்னை காப்பாற்றட்டும். வாழ்க்கையில் நிறைய ரெட்டை வரும். வெற்றி தோல்வி, லாப நஷ்டம், இன்ப துன்பம், வெயில் குளிர், மழை வெயில், நிறைய ரெட்டைகள் வருது இல்லையோ. இந்த ரெட்டையிலிருந்து பகவான் என்னை காப்பாற்றட்டும். யஜ்ஞஸ்ச லோகாத் அவதாத் ஜனாந்தாது. லோக அபவாதம் ஏற்படும் இல்லையோ. அவர் ஒன்றுமே தப்பு பண்ணல சுவாமி, ஆனால் என்னமோ லோகத்தில் தப்பு பேரே வாங்கிக்கிறார். இது சில பேருடைய ராசி ஜாதகம்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அது ஏற்றுக்க மாட்டோம்.
அது சில பேருக்குன்றது கர்மம். அந்த கர்மம் செய்யும்போதே அவர் ஒன்றும் பெருசாக தப்பு பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் என்னமோ எல்லார் வாயிலையும் விழுந்து விழுந்து புரண்டுட்டே இருப்பார். அது யாரும் சும்மா இருக்க மாட்டார். அவர் பற்றி வதந்திகளை கிடக்குவா, இல்லாத பொருளாது சொல்லுவா. இப்படி இருந்தால் யஜ்ஞமூர்த்தி நம்ம ரட்சிக்கட்டும். பலோ கணாத் குரோதவசாத் அகீந்திரன் பாம்பு ஆதிசேஷன் அவதாரமான பலராமர் பலதேவன் நம்மை கணாத் உபதிரவம் கொடுக்கக்கூடிய பல கூட்டங்கள் இருந்தும் பாம்புகளுடைய ஆபத்திலிருந்து ரட்சிக்கட்டும். துவைபாயனோ பகவான் அப்பிரபோதாது, எனக்கு அஜ்ஞானத்தில் தவிக்கிறேன்னு வச்சுங்க, யார் ரட்சிப்பார்கள்? வியாசாச்சாரியர் ரட்சிக்கட்டும்ங்கிறார். பகவானுடைய ஆவேசாவதாரம் வியாசாவதாரம். அவர் தான் அஜ்ஞானத்தை தொலைத்து ஞானத்தையே கொடுக்கக்கூடியவர். அவர் ரட்சிக்கட்டும். அடுத்து சொல்றார், மாம் கேசவா கதையா பிராதரவ்யாது, காலங்கார்த்தால் சூரிய உதய காலம் இருக்கு பாருங்க, கேசவ பெருமாள் ரட்சிக்கட்டும். அடுத்தது பிராத்த காலம், அடுத்து சங்கவ காலம், அப்படின்னா 6 நாழிகை. கோவிந்த ஆசங்கம் அவாத்த வேணுகு, கோவிந்தன் ரட்சிக்கட்டும். அப்புறம் 3வது வேளை நாராயணா பிராண்க உதாத்த சக்தி. ஒரு நாளை 5ஆக பிரிச்சுங்க. பகல் பொழுது 6 நாழி 6 நாழி 6 நாழி 6 6 6 5 30 நாழிகை. கார்த்தால சூரியோதயத்திலேருந்து சாயங்காலம் சூரிய அஸ்தமனம் வரைக்கும் 6 5 30 நாழி. பிராத்த காலம், சங்கவ காலம், மத்தியான காலம், அபராண்ண காலம், சாயங்காலம்னு பேர். இதுக்கு தான் 5 காலம். பஞ்சகால பராயணர்களாக இருக்கணும். இந்த ஒவ்வொரு காலத்திலையும் நம்ம என்ன பண்ணப்படணும்னு சொல்லியிருக்கு. எப்போ பித்ரு தர்ப்பணம் ஸ்ராத்தம் இதை பண்ணணும்னாலும் அந்த திதி அபராண்ண காலத்தில் இருக்கணும். அப்படின்னா எவ்வளவு? 4வது காலம். 4வது காலம்னா 19லேருந்து 24 நாழி. 0லேருந்து 6, 7லேருந்து 12, 13லேருந்து 18, 18 நாழிகை தாண்டணும். அப்படின்னா மதியம் 1 மணி தாண்டிருக்கணும்னு அர்த்தம். 2.5 நாழிகை 1 மணி நேரம். 24 மணி நேரம்னா 2.5 பெருக்கிங்கோ 60 நாழிகை. அதில் கார்த்தால 0 சொல்கிறது சூரியோதயம். சூரியோதயத்துலேருந்து 6 நாழி, அப்புறம் 6 நாழிகை, அப்புறம் 6 நாழிகை. அப்போ நான் எந்த ஸ்ராத்தம், எங்கள் தகப்பனாருக்கு திதி, இன்ன திதியில் ஸ்ராத்தம் பண்ணோம்னால் பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பா. திதி த்விதீயை, திருத்தீயை, சதுர்த்தி. அது என்ன கணக்கு வச்சு போட்டிருப்பா தெரியுமோ? அந்த திதி அபராண்ண காலத்தில் நிறையா இருக்கணும். அப்படின்னா 19 நாழிகையிலேருந்து 24 நாழிகைன்னு சொன்னேன்னா அபராண்ண காலம். அந்த காலத்தில் திதி நிரம்ப இருக்கணும். அப்போ தான் எனக்கு பண்ணுறதுக்கு விடுவா. ஏன்னா நீங்கள் முதல்ல பார்க்குறச்சே திருத்தீயேன்னு போட்டிருக்கோம். ஆனால் அதுக்கு திதின்னு போடுறச்சே அதுக்கு முதல் நாளில் திருத்தீயேன்னு போட்டிருப்பா. இது என்னது ஆரம்பிக்கச்சே திருத்தீயேன்னு போட்டிருக்கே, ஆனால் முதல் நாளில் இருக்கேன்னா அபராண்ண காலத்தில் திதி இருந்தால் தான் சாதம் பண்ண முடியும். சூரியோதயத்தை பற்றி அதுக்கு கவலை கிடையாது. சூரியோதயத்தும் போது திதி இருந்து 12 நாழிகை எங்கள் திதி முடிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, அந்த திதி அன்றைக்கி பண்ண முடியாது. அபராண்ண காலத்தில் திதி இருக்கணும். இதனால் என்ன ஆகிடும்? திதி துவயம்னு ஒன்று வரும். அப்படின்னால் த்விதீயையில் போனவருக்கு அன்றைக்கி தான் சாதம் நடக்கும், திருத்தீயையில் போனவருக்கு அன்றைக்கி தான் சாதம் நடக்கும். அப்போ அன்றைக்கி ஒரு திதிங்கிறது 2 திதியாக இருக்குது பாருங்க, அதான் திதி துவயம். ஏன் அப்படி வரும்னால் கணக்குப்படி திதி கணக்கு பார்த்தா கார்த்தால ஒன்று இருந்துடும், ராத்திரிக்கு ஒன்று இருந்துடும். அந்த அபராண்ண நேரத்தில் அது இல்லாத போயிருக்கும். ஆனால் அந்த அபராண்ண நேரத்துக்கு 2 திதியும் சேர்ந்து வந்துடுச்சுனால் அப்போ இந்த த்விதீய தாப்பனார் பரம வச்சவரும் அன்றைக்கி தான் பண்ணுவார், திருத்தீயில் தாப்பனார் பரம வச்சதும் அன்றைக்கி தான் பண்ணுவார். அதுக்கு திதி துவயம்னு போட்டிருப்பா. இன்னொரு ஆச்சரியம் இருக்குது, அதித்தின்னு போட்டிருப்பா. இந்த அதிதி நம்ம வீட்டுக்கு சாப்பிட வர அதிதி இல்லை, அவர் வேற. பின்ன ஏன் அதித்தின்னு பேர் சொல்கிறோம் தெரியுமா? திதி பார்க்காம சாப்பிட வர்றவர் தான் அதிதி. அப்படின்னா சொல்லிவிட்டெல்லாம் வரமாட்டார்னு அர்த்தம். நம்ம யாரான ஒருத்தர் தேசாந்திரி வந்திருப்பார், நான் பக்கத்தில் ஊருக்கு போயிட்டு இருந்தேன், சாப்பாடு இல்லை, சாப்பிட்டு போகலான்னு வந்தேன்னா சொல்லவே இல்லையே. உடனே நம்ம கேட்போம், சொல்ல வேண்டாமா, எத்தனை பேர் வரீங்கன்னு சொல்லி வைக்க வேண்டாமான்னால் அது சொல்லாமல் வர்றவர் தான் அதிதி. சொல்லிட்டு வந்துட்டு அப்புறம் என்ன அதிதி வந்துருக்கு. இப்போ யார் வந்தாலும் தோ உட்காருங்கோ பண்ணி போடுறேன், அதுதான் விருந்தோமலின் சிறப்பு. நம்ம வயத்துப்பாடுன்னு ஒருத்தர் பசின்னு வந்துட்டார்னால் அந்த பசியோடு அவர் திரும்பி போகக்கூடாது. அப்படி போனார்னு வச்சுங்க, இவன் என்ன புண்ணியத்தை சேர்த்து வச்சுருக்கானோ அது இவங்ககிட்ட எடுத்துன்னு போடுவான். எங்கிட்ட இருக்கிறதே குறைவு, இதுக்கு மேலே இவரை வேற உள்ளே விட்டுட்டு இவர் வந்து எங்கிட்டையும் இருக்கிறத எடுத்துன்னு போயிட்டார்னால், அதனால் திதி பார்க்காம வர்றவர் தான் விருந்தாளி, அவர் தான் அதிதி. அந்த திதிக்கு அதித்தின்னு பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பா. அப்படின்னா அன்றைக்கி அதித்தி வர போகிறான்னு அர்த்தம் இல்லை. அன்றைக்கு கணக்குப்படி பார்த்தால் த்விதீயையும் வரல, திருத்தீயையும் வரல. அன்றைக்கி அப்போ ஒத்துருமே சாத்தம் பண்ண போகிறது இல்லைன்னு அர்த்தம்.
தகப்பனாருடைய திதியை அன்னைக்கு யாருமே பண்ண போகிறது இல்லைன்னால் அது அதிதி. 2ல் போனவா பண்ண போகிறாருன்னா அது திதி துவயம். இந்த மாதிரிலாம் எதனால் வருது? கூட்டி பார்த்தா மொத்த நாழிகை கணக்குப்படி வியாப்தி வரணும். அப்படின்னா அந்த திதி அபராண்ண காலத்தில் எது கூட இருக்கோ அப்போ தான் பண்ணணும். நீ கொஞ்சம் பஞ்சாங்கம் பார்க்க தெரிஞ்சுக்கணும். அவர்கள் பஞ்சாங்கத்தை வச்சுட்டு எங்கள் அப்பா சதுர்தசியில் போனாரா, அம்மா பஞ்சமியில் போயிருக்காளா பாருங்க, மத்தியானம் 18 நாழிகை கணக்கு போட்டிருப்பா, திதி கணக்கு. அதில் இன்னொன்று ஜாக்கிரதையாக வச்சுக்கோ, 60 நாழின்னு சொன்னேன்னு இல்லையோ, எல்லா நட்சத்திரத்துக்கும் நாழி கணக்கு போட்டிருப்பா. இன்றைக்கி புனர்வசு நட்சத்திரம், பூஷம் புனர்பூஷம் போடுவா. அதில் பூஷம் 18 கோடு 30ன்னு போட்டிருக்கும். அப்போனா 18 நாழிகை 30 வினாடின்னு அர்த்தம். மொத்தம் 60 நாழிகையோ இல்லையோ, அப்போ அது 18. அதுக்கப்புறம் என்ன போடுவா? பூஷம் முடிஞ்ச பூஷம் புனர்பூஷம், பூஷத்தை 18 போட்டுரு. அன்றைக்கி பாக்கி இருக்கிற நேரம் எல்லாம் புனர்வசுன்னு போட்டுவிடுவா. அதுக்கப்புறம் மறுநாள் கார்த்தால புனர்வசு தொடரும். ஏன்னால் நட்சத்திரங்கள் கூட்டினா 60 நாழி இருக்கணும் இல்லையோ. ஒரு நாளுங்கிறது 60 நாழி. அப்போ ஒரு நட்சத்திரம் 60 நாழி இருக்கணும், ஒவ்வொரு திதியும் 60 நாழி இருக்கணும். இருக்காது. நட்சத்திரங்களே பிரபலமான நட்சத்திரம்னு உண்டு, திதிகளில் பிரபலமான திதின்னு உண்டு. அப்படின்னா அந்த திதியெல்லாம் 60 நாழிக்கு மேலே இருக்கும், அந்த நட்சத்திரங்கள்லாம் 60 நாழிக்கு மேலே போகும். இதே பலகீனமான திதி உண்டு, பலகீனமான நட்சத்திரம் உண்டு, அது 60க்கு கீழே இருக்கும். எவ்வளவு குறைச்சல்லேருந்து எவ்வளவு நிறையா வரைக்கும் போகும் தெரியுமோ? அதுக்கு ஒன்று சொல்கிறாப்போ, 54 நாழிகையிலேருந்து 65 நாழிகை வரைக்கும் உண்டு. சில நட்சத்திரங்கள்லாம் 54 நாழிகை தான், சில திதிக்கள்லாம் 54 நாழிகை தான். ஆனால் சில நட்சத்திரங்கள் 65 வரைக்கும் இருக்கும். அப்போ 54லேருந்து 65 நீங்கள் கூட்டி பார்த்துட்டு என்னது இது, இன்னைக்கு திதி 54 தானே வருது, 55 தானே வருது, பாக்கி 5 எங்கே போச்சுன்னு சொல்லிட்டு இருப்பேன். 5 ஒங்கியும் போல குறைச்சலாக இருக்குது. ஏன் குறைச்சலாக இருக்கணும்? நேற்றுக்கு சொன்னதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தணும். நீங்கள் ஏன் குறைச்சலாக இருக்குது? இன்னைக்கு எந்த நட்சத்திரங்கிறது எதை பார்த்து சொல்கிறேன்? சந்திரனை பார்த்தேன். நேர் பின்னாடி என்ன நட்சத்திரம் தெரிஞ்சாரோ அதுதானே இன்றைக்கி அவர் இருக்கிற நட்சத்திரம். நானும் சுற்றிகிட்டே இருக்கேன், சந்திரனும் சுற்றின்னு இருக்கார். நாம் யாருமே நீள் வட்டத்தில் தான் சுற்றுறோம், வட்டத்தில் சுற்றலை. அப்படி வட்டத்தில் சுற்றினால் சரியாக 60 நாழி திதி கணக்கு பண்ணலாம். நம்ம அந்த மாதிரி போகலையே, நம்ம சரியான வட்டப்பாதையில் போகலையோ இல்லையோ. அதனால தான் சில நட்சத்திரங்கள் திதி கூடுறது, நாழி கூடுறது, சில நட்சத்திரங்களுக்கு நாழி குறையிறது. எல்லாமே அறிவியல்னு புரிஞ்சுங்க. இதில் ஒன்றும் தெரியாதெல்லாம் யாரோ உட்காந்து குடிசேர்ந்து எழுதி வச்சுள்ள, பார்த்து அறிவியல் பூர்வமாக நல்ல விஞ்ஞானம். வானசாஸ்திரங்கிறது விஞ்ஞானம். நேராக நீங்கள் மேஜையில் உட்காந்து 27 நட்சத்திரத்தையும் கண்ணால் பார்க்கலாம். ஒரு ரேவதி மட்டும் பார்க்குறது கஷ்டம், அது மட்டும் ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்கும், கண்ணுக்கே படாது. திதி கிரகங்களை எல்லாம் பார்க்கலாம், புதன் கிரகம் மட்டும் கண்ணுக்கு படாது. சூரியனுக்கு ரொம்ப கிட்டக்க இருக்கார் இல்லையோ, அதனால் ஒரே பளீர்னு இருப்பார். அதனால் நான் பார்த்தா சட்டுன்னு ஒரு புலப்பட மாட்டார். அவர் 88 நாளில் சூரியனை சுற்றி வந்துடுவார். நம்ம 365 நாளில் சுற்றுறோம், ஆனால் அவர் 88 நாளில் சுற்றுறார். இதை போல் நம்மளை விட ரொம்ப மெதுவாக போகிறவாள்லாம் இருக்கா. வியாழன் கிரகம் 12 வருஷம் சுற்றுவார். நமக்கு எப்படி பூமிக்கு ஒரு ராசிக்கு ஒரு மாதம், ஒவ்வொரு ராசி ஒவ்வொரு மாதத்தில் இருக்காரோ இல்லையோ, ஆனால் வியாழனை பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு ராசியில் இருப்பார். ஒரு வருஷம் முழுக்க ஒரே ராசி. இன்னும் மெதுவான சுவாமி ஒருத்தர் இருக்கார், பாடே அவரால் தான். சனைஸ்வரன் அவருக்கு பேர். சனைகின்னா மெதுவான்னு அர்த்தம். அவர் நகர்றது மெதுவாக நகருவார். அவர் இந்த புத கிரகம் இருக்கிற இடத்துல இருக்கக்கூடாதா சுவாமி? ஏதோ முதல்ல 88 நாளில் போயிட்டு வந்துடுவார்னு சொன்னீரே, கொஞ்சம் இவரை கொண்டு போய் அங்கே வச்சுட்டு அந்த நல்ல சுவாமியை கொண்டு வந்து பின்னாடி வைக்கக்கூடாதோ? புதன் தான் ஞானம், நல்ல அறிவுக்கே அவர் தான் கடவுள். ஆனால் அந்த புத கிரகம் மட்டும் கண்டப்படாது. அப்படின்னா என்ன? ஞானம் ஒரு வேளை கண்ணிலே படாதோ? அப்படி தான் தோன்றது இப்போ. இல்லைன்னா மற்ற எல்லாரும் கண்டப்படுறா, புதன் கண்டப்படுறதில்லை. அவர் வேகமாக வேற சுற்றி வந்துடுறார். மெதுவாக போகிறவர் தான் சனி பகவான். சனைஸ்வரன்னு பேர். ஒரு ராசிக்கு 2.5 வருஷம் மெருவே இல்லை. ஒரு ராசிக்கு ஒரு வருஷம் ஒரு மாதம் இல்லை, ராசிக்கு ராசி 2.5 வருஷம். அப்போ ஏன் ராசியில் நடு 2, முன் ராசியில் முன் 2, பின் ராசியில் பின் 2 கூட்டி பார்த்தால் கணக்கு உங்களுக்கு தெரியுமோ இல்லையா? இப்போ நான் வேற சொல்லணுமா? அது இப்போ இந்த 2 இந்த 2 இந்த 2 கூட்டினாள் கூட்டிப்பா. அதுதான் சுவாமி ரொம்ப பாடாக இருக்குது, படுத்தலாக இருக்குது இப்போ. ஆனால் ஏதோ சொல்கிறாளே, முதல் 2 கொஞ்சமாக படுத்துவார், நடு 2 நிறையா படுத்துவார், அப்புறம் மெதுவாக விட்டுடுவார்னா இதெல்லாம் எங்கேருந்து? நாம் பூமியிலேருந்து பார்க்குறோமோ இல்லையோ, நமக்கு தள்ளி இருக்குது சனி கிரகம். நமலேருந்து சூரியனுக்கு நடுவில் அது இல்லை, அது 2 பேர் தான், புதனும் வெள்ளியும் மட்டும்தான் இருக்கா.
அதுக்கப்புறம் நமக்கு வெளியில் இருக்கிறச்சே அவர்களும் சூரியனை சுற்றுறா, நம்மளும் சூரியனை சுற்றுறோம். அப்போ நம்ம பார்வையில் எது படுறதோ அது. இதில் ஆச்சரியம் பாருங்க. அப்போ நாம் சூரியனை தாண்டி அந்த கிரகத்தை பார்ப்போமா? தெரியாது. ஏன்னா நாம் சூரியன் இப்படி சுற்றிகிட்டே இருந்தால் நமக்கு வெளிவட்டத்தில் தானே அவர் சுற்றின்னு இருக்கார். ஆனால் நீங்கள் எப்போ திரும்பி பார்த்தாலும் சூரியனை தாண்டி பார்க்க மாட்டோம். ஆனால் நட்சத்திர மண்டலம் எங்கேயும் இருக்கலாம்னு சொன்னேனே, அது எங்கே வேணா இருக்கலாமோ இல்லையோ. ஆனால் நான் இப்போ எந்தெந்த கிரகம் எந்தெந்த நட்சத்திர மண்டலத்துக்குள்ளே நுழையிறதோ அதுதானே ராசி கணக்கு. ஏன்னா நட்சத்திரனுடைய கூட்டம் அமைப்பு தான் ராசின்னு பார்த்தோம். அது மேஷ ராசியோ ரிஷப ராசியோ என்ன ராசியோ நான் பூமியிலேருந்து பார்க்குறேன். அப்போ இந்த குரு பகவான் இருக்கார், சனி பகவான் இருக்கார், அவருக்கு நேர் பின்னாடி பார்த்தா அந்த நட்சத்திர கூட்டம் தெரியுமா? அது இல்லையே, சூரியனுக்கு பின்னாடி தானே தெரியும்னு இருந்தால் நான் தான் சூரியனை சுற்றி வரேனோ இல்லையோ. அப்போ எந்த பக்கத்துலேருந்து சூரியனுக்கு நேரம் பார்க்கலாம். ஆனால் சூரியனை குறுக்க வச்சுன்னு பார்க்க மாட்டேன். இந்த கிரகங்களுக்கு நேர் பின்னாடி நட்சத்திர மண்டலத்தை பார்த்துருவேன். அப்போ இதை விட நட்சத்திரம் கூட தூரத்தில் இருக்கானால் ரொம்ப தூரத்தில் இருக்குது. கிரகங்கள்லாம் கிட்டக்க இருக்குது, ஆனால் நட்சத்திர மண்டலம் ரொம்ப தூரம். நட்சத்திரம் பிறந்த அன்னைக்கு உருவான அன்னைக்கு அதுங்கிட்டேந்து ஒளி நம்ம நோக்கி பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சுதான். விஞ்ஞானிகள் சொல்கிறா, நித்தப்படி சூரியனுடைய ஒளி நமக்கு வந்துடுறதோ இல்லையோ, வரவே தானே பார்த்துட்ருக்கோம். அதை போல் நட்சத்திரங்கள் பிறந்த அன்னைக்கு ஒளி பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சுதான். ஒளியினுடைய வேகம் படிச்சிருப்பில்லை, யாரும் சின்ன குழந்தை இருந்தால் சொல்லுவோம், இதுதான் ஒளியினுடைய வேகம். அந்த வேகத்தில் பிரயாணம் பண்ணி இத்தனை கோடி ஆண்டுகளில் நம்மளை அடையலையா இன்னும் அந்த வெளிச்சம். அப்போனா எவ்வளோ தூரம் இருக்கணும்? ஒளியினுடைய வேகத்தை பார்த்துனுட்டு கோடிக்கணக்கான ஆண்டுகள் அது பிரயாணம் பண்ணிட்டு இருக்கு. அதை பெருக்குங்க. அப்போ 1 கோடி ஆண்டு அதை பெருக்குங்கோ, ஒளியினுடைய வேகம். அப்போ ஒரு தூரம் வரும் இல்லையோ, அது ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறா? ஒளி ஆண்டுன்னு சொல்லுவா. படிச்சிருக்கீங்களா? அந்த தூரம் கணக்கு தான் ஒளி ஆண்டு. அப்போ ஒளி ஆண்டுன்னு சொல்கிறது நேரம் இல்லை, தூரம். அது எத்தனை தூரம் இருக்குங்கிறது தான் ஒளியாண்டு. அப்போ அவ்வளவு தூரத்தில் நட்சத்திரம் இருக்குது. ஆனாலும் அந்த நட்சத்திரம் தெரியறது கண்ணுக்குன்னால் அப்போ எவ்வளவு பெரியது, எவ்வளவு ஒளி படைத்ததுன்னு புரிஞ்சுங்க. இது ரொம்ப கிட்டக்க இருக்குது சூரியன். நம்ம பூமண்டலத்துக்கு மிக அருகில் இருக்கும் நட்சத்திரம் எது? வினாடி வினா நிகழ்ச்சியெல்லாம் நடத்துகிறப்பார், கோப்பையெல்லாம் கொடுப்பாடும் இல்லையோ, அதில் முதல் கேள்வி எது பக்கத்தில் இருக்கிற நட்சத்திரம்? சூரியன். உடனே குழந்தை சொல்லணும். அதை போல் இவர் தான் ரொம்ப கிட்டக்க இருக்கார், மற்ற பேர்லாம் எங்கோ தள்ளின்னா இருக்கா. ஏன் சொல்ல வந்தேன்? ராசி அவரவர்களுக்குன்னு ஏதோ ஒன்று இருக்கும் இல்லையோ. அப்போ நான் ஒன்று பார்க்குறச்சு இது 2.5 7.5 நாடு இருக்க போகிறது தான். மொத்த கிரகங்களுக்கு அதிபதி பெரிய பெருமாள் சேனிச்சுன்னு இருக்கார். அந்த நாராயண பெருமாளுடைய திருவடியை பற்ற இந்த கிரகமோ ராசியோலாம் நம்மளை ஒன்றும் பண்ணாது. அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற அழகான அர்த்தம். அதான் இங்கே சொல்கிறார். அப்போ நாராயணா பிராண உதாத்த சக்தி மத்தியந்தினே. ஏன் சொல்லியிருந்தேன்? 6 நாழியாக பிரிச்சுக்கணும். அந்த திதி கணக்கின்படி அபராண்ண காலத்தில் தான் திதி. அப்போ தான் நம்ம சாதம் பண்ணணும். அந்த காலத்தில் மத்தியந்தினே விஷ்ணுர் அதீந்திரபாணிகி அரீந்திரபாணிகி விஷ்ணு அரீந்திரபாணிகி. மத்தியந்தினத்தில் விஷ்ணு ரட்சிக்கட்டும். தேவோபராண்ணே 24 நாழிகை. மதுகோ கிரதன்வா மாதவோ பாத்துமாம். கடைசி 6 நாழிகையில் மாதவ பெருமாள் ரட்சிக்கட்டும். தோஷே ரிஷிகேஷ உத அர்த்தராத்திரே. ராத்திரி பொழுதிலே ரிஷிகேஷ பெருமாள் காப்பாற்றட்டும். நிஷீதே அந்த ராத்திரி தாண்டின பொழுதிலே பத்மநாபன் ரட்சிக்கட்டும். ஸ்ரீவத்ச தாமா பரராத்திர அபரராத்திர விடியல் போகிற நேரத்தில் ஈசன் காப்பாற்றட்டும். விடியற்காலையில் ஜனார்தன பெருமாள் ரட்சிக்கட்டும். அப்புறம் 5 ஆயுதங்களும் நம்ம ரட்சிக்கட்டும். இதுதான் விஸ்வரூபன் இந்திரனுக்கு உபதேசம் பண்ணின நாராயண கவச்சம். இப்போ இதை எடுத்து கவச்சமாக போடுண்டா இது பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? இதை பண்ணுறதுக்கு எவ்வளவு செலவாகும்? ஒன்றுமே ஆக சல்லிக்கா செலவு கிடையாது. ஒரு நாள் செலவில்லை. தியானம், யோகம், ஸ்ரத்தை அதான் வேணும். ஸ்ரத்தையோடு பண்ணப்படுவதை ஸ்ராத்தம்னு சொல்லும். இந்த கவச்சத்தை எடுத்துன்னு போகிறதுக்கு யாரும் கேட்க வேண்டாமே. ஒரு ஆச்சாரியன், உபதேசம், தியானம், நம்பிக்கை, அது ரொம்ப முக்கியம். இப்போ எப்படி இன்னென்ன இடத்துல பகவான் நம்ம ரட்சிக்கிறார்னுட்டு விஸ்வரூபனை இந்திரன் கொன்று விட்டால் அதனால் கோபம் ஏற்பட்டு தொஷ்டாவிடத்தே விருத்தராசுரன் புறப்பட்டான். விருத்திரனுக்கும் இந்திரனுக்கும் பெரும் சண்டை மூண்டது. விருத்தராசுரனை இந்திரன் முடித்து தனக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய ஆபத்து. அப்படின்னா விருத்தராசுரனை கொண்டுட்டதுனாலே அவனுக்கு பிரம்மத்தி தோஷம் பீடித்தது. அதிலிருந்தும் வெளியே வந்து விட்டான். இந்த சரித்திரத்தை சொன்னார். அதுக்கப்புறம் இவனுடைய பூர்வ சரித்திரத்தையும் சொல்கிறார். அதாவது விருத்ராசுரன் எப்படி சித்திரகேதுவாக இருந்தான், அதிலிருந்து எப்படி அவனுக்கு இந்த பிறவி கிடைச்சதுங்கிறது அது சரித்திர பாகம். அப்போ நாராயண கவச்சம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த விஷயத்தை பார்த்தோம். 6வது ஸ்கந்தம் முடிந்தது. அடுத்து இப்போ 7வது ஸ்கந்தத்தில் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதாவது
ஹிரண்யாட்சன்கிற அசுரனை வராகப் பெருமான் ஒழித்து விட்டார். ஹிரண்யாட்சனுக்கு அண்ணன் ஹிரண்யகசிபு பொன்மயமாக இருப்பானான். அவனுக்கு இருக்கிற சக்தி, அது எப்படி அந்த விஷ்ணு நம்மளுடைய தம்பியை கொன்னுட்டு தப்பித்து கொண்டு போகலாம்? விட்டேனாப்பா, நீண்ட தவம் புரிவோம், சாகாவரம் பெறுவோம், விஷ்ணுவை எதிர்ப்போம், நரகத்தை சிரமப்படுத்துவோம், உலகத்தை எல்லாம் சமம் கொடுப்போம் என்று ஹிரண்யகசிபு நினைத்தார். அசுர செல்வம் எங்கெங்க இருக்கோ உலகம் முழுக்க கூட்டினார். கோபோ தானவதைதேயா விமூர்த்தியத்ரேக்ஷ சம்பர சதபாகோ ஹயக்ரீவ நமுச்சேபாக இல்வல விப்ரச்சித்தே மமவச்சா புலோமன்னு சகுநாதய ஸ்ருணுதானந்தரம் சர்வே கிரியதாமாசுமாச்சரம் சபத்னைர் காதித க்ஷுத்ரை பிராதாமே தைத்த சுகிருத்து. எத்தனை பேர் கூப்பிடுறார் பாருங்க. கோபோ தானவ தைத்தேயாக, 2 தலை படைத்தவனே, 3 கண்ணு படைத்தவனே, சம்பரனே, சதபாகோ, ஹயக்ரீவனே, நமுச்சியே, பாகனே, இல்வலனே. சாயங்காலம் அழகா விஸ்வம் விஷ்ணு வஷட்காரகான்னு சொல்கிறத விட்டுவிட்டு, நீர் எதுக்கு சுவாமி புதுசாக இப்போ அசுர சஹஸ்ரநாமம் சொல்லிட்டு இருக்கீர்? இதெல்லாம் ஏற்கனவே விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லி பழகியிருக்கோம். இதுதான் அசுர சஹஸ்ரநாமம். அப்போ லோகத்தில் இருக்கிற அசுரர்கள் எல்லாம் அழைத்தான். சொல்கிறான், விஷ்ணு த்விஜக்ரியா மூலக யஜ்ஞோ தர்மமய புமான் தேவரிஷி கிருத்துபூதானாம் தர்மஸ்ய ச பராயணம் யத்ர யத்ர த்விஜாகாவஹ வேதா வர்ணாசிரமா கிரியாக. விஷ்ணுதான் வர்ண ஆசிரம கிரியை, வேத கிரியை, யாகம், யஜ்ஞம், தியானம், தபஸ் எல்லாத்துக்கும் ஆதாரம். இதெல்லாத்தையும் உலகத்திலேருந்து ஒழிக்கணும்னா விஷ்ணுவை வதச்சாத்தான் உண்டு. அவரை ஒழித்தாத்தான் இது மொத்தத்தையும் ஒழிக்கலாம். அதுக்கு வழி அவரை சுலபத்தில் எதிர்க்க முடியாது. நீண்ட வரபலம் வேணும். வரத்தினில் சிரத்தமிக்க வாழையிற்று மற்றவன் உரத்தினில் கரத்தவை துகித்தலத்த உன்னினாயின்னு திருமணிசாழ்வாருடைய பாசம். இவ எல்லாருக்கும் வரத்தில் ஒரு சிரத்த வரும். நாம் கொண்டு இந்த வரம் வாங்கிட்டோம், இனிமேல் நம்ம யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. ஆனால் என்னத்தை மறந்துபடுவாள்னால், வரம் கொடுத்த அந்த தேவதையும் படைத்த பரபிரம்மம் இருக்கிறார்னு மறந்து போய்ட்றான். கொடுக்கப்பட்ட வரத்தை நம்புறானே தவிர வரம் கொடுத்த தேவதையே படப்படுறாரு. பிரம்மாவுக்கு காலம் பார்த்தோமே, ஒரு 1000 சதுரிகம் அவருடைய பால் பொழுது, அதுக்கப்புறம் ராத்திரி பொழுது, அதை போல் 360 நாள், அதை போல் 100 வருஷம் பார்த்தோமா? ஆக மொத்தத்தில் எவ்வளவு ஆயுள் இருந்தாலும் ஒரு நாள் பிரம்மாவை முடிஞ்சுதானே ஆனும். அப்போ முடியல அன்னைக்கு வரம் என்னாகும்? கொடுத்த வரமும் சேர்ந்து போயிடாதா? அவரே இல்லையே, அதுக்கப்புறம் வரங்கள் இருக்க போகிறதா? அப்போ அவரே இல்லை, அனித்தியமான கடவுள் இருக்கிற இடத்தே வரத்தை பெற்றிருக்குமே, இது தாங்காதுன்னு தெரிஞ்சுக்க மாட்டானா? அது தெரியல. அப்போ நித்தியமான பகவானிடத்தில் வரம் வாங்க முடியுமோ? ஸ்ரீமன் நாராயணனை பார்த்தார், நீண்ட தவம் புரிந்தார், சாகாவரம் பெற்றார், இந்த பலம் அந்த பலம் பெற்றார். எந்த புராணத்தை தேடினாலும் கதை கிடைக்காது. அது ஏன் அப்படின்னால், அவரை பிரார்த்தித்தா அதெல்லாம் கேட்க முடியாது. மிஞ்சி போனால் உன்னையே தெரியா, இவ்வளவு தான் அவர்கிட்ட கேட்கலாம். நம்ம பொதுவாக வேலை தேடுறதுக்காக போக முடியும். உனக்கு என்ன வேலை வேணும், உனக்கு என்ன செய்ய தெரியும்னு கேட்பா. நம்ம உடனே வந்து நான் விற்பனையாளராக இருக்கேன், காசாளராக இருக்கேன், உற்பத்தியாளராக இருக்கேன், ஏதோ ஒன்று சொல்லுவா. ரொம்ப பெரிய முதலாளி அவர், அவரே நமக்கு பேட்டி எடுக்கிறார். அவர்கிட்ட போய் உம்ம பதவி கிடச்சா தேவையில்லை, அவர் தான் அந்த நிறுவனத்துக்கே முதலாளி. இவன் அவனை பார்த்து சொன்னால் கழுத்தில் கையை வச்சு வெளியில் தள்ளிவிடுவார். அப்புறம் இருக்க விடுவாளா? ஏன்னா இன்னும் என் பதவியே கேட்குறப்போ. ஆனால் பகவானிடத்தில் வித்தியாசம், மற்ற எந்த பதவியை கேட்டாலும் முகம் அவருக்கு சந்தோஷமாகவே இருக்காது. ஓ உனக்கு இது வேணும் அது வேணுங்கிறியா, சரி எடுத்துன்னு போ, அதெல்லாத்தையும் விட்டுட்டு உம்ம மடியில் ஏறி உட்காரணும் அப்படின்னு சொல்லுங்க, சந்தோஷமாக இதைத்தான் எதிர்பார்த்தேன்னு. நான் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இதுதான். ஒரு தந்தையனிடத்திலே அம்மாட்ட பிள்ளை போயிட்டு இதை கொடு அதை கொடுன்னு கேட்டால் சந்தோஷப்படுவளா? ஒன்றும் வேண்டாம், நீ உட்காரு, உன் மடியில் தலையை வச்சு படுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த அம்மா சந்தோஷப்பட போகிறாளா? அதை போலத்தான் எவ்வுயிருக்கும் தாயிருக்கும் வண்ணம் பகவான். வைகுந்தத்துக்கு போய் நாம் என்ன பண்ணுறோன்னு சொல்கிறது தெரியுமோ? ஸ்ரீ வைகுண்ட கத்தியம்னு பகவத் ராமானுஜர் பாடியிருக்கார். இது இப்போ 3 நாளில் வருது உற்சவம். இந்த நாள் ஆயிடுத்து, செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வந்துடுத்துன்னா பங்குனி உத்தரம் பெரிய உற்சவம். அன்னைக்கு தான் ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் சரணாகதி அனுஷ்டித்தார். அப்போ பாடினது சரணாகதி கத்தியம், அடுத்து ஸ்ரீரங்க கத்தியம், அடுத்தது ஸ்ரீ வைகுண்ட கத்தியம். அப்போ நாம் இங்கேருந்து வைகுந்தத்துக்கு போன பிற்பாடு என்ன பண்ணுறோங்கிறது அதில் பாடுறார். அதெல்லாம் கௌஷீதிக்கு உபனிஷத்து சொல்கிறது, பிருகதாரண்யக்கு உபனிஷத்து சொல்லியிருக்கு, சாந்தோக்கியம் சொல்கிறது. அங்கே போன பிற்பாடு நாம் ஏறி அவருடைய மடியில் உட்காந்துப்போமா. தம் பாதேன அத்தியாரோகதி, ஆதிசேஷ பீட்டத்தை மிதித்து ஏறி மடியில் உட்காந்துட்டு பெருமாள் நம்மளை அணைச்சிட்டு கோசி, நீ யார், இவ்வளோ நாள் எங்கே போயிருந்தேன்னு கேட்குறான். நானா உன்னுடைய சரீரமான ஜீவாத்மா, எங்கேயோ தெரியல, அஜ்ஞானத்தில் உழன்று இத்தனை நாள் தவிச்சுட்டேன். நல்ல வேளை ஒரு ஆச்சாரிய அனுகிரகத்தால் இங்கே வந்து சேர்ந்திருக்கேன். சரி, ரொம்ப வெப்பத்தில் வாடி இருக்க போல் இருக்கு, ஒரு தரம் அணைத்துக்கொள்,
என்று இந்த நடுமார்போட சேர்த்து பெருமாள் அணைச்சிப்பறான். துளி பக்கத்தில் திரும்பி பார்த்தா மகாலட்சுமி ஆனந்தமாக எழுந்துள்ளிருக்கிறாள். ஓ, நம்ம தாயார் இங்கேயே இருக்கா, தகப்பனார் இடத்துல நமக்கு இப்போ அணைப்பு கிடைச்சிருதுப்போ, இதை விட வேற ஏதானு ஒன்றுன்னு அப்புறம் தோணுமா? அதுதானே கிடைப்பதற்கே அரியது. இப்போ மாருதி ஹனுமான அணைத்து கொண்டார் ராமன். கண்டேன் சீதைன்னு சொன்ன உடனே ராமனுக்கு என்ன கொடுக்கறதுன்னு தெரியல. சீதையும் ரட்சித்து என் உயிரையும் காப்பாற்றி விட்டீர், உமக்கு நான் என்ன கொடுப்பேன், என்னையே கொடுக்குறேன் என்று அவர் அணைத்து கொண்டாராம். அதைத்தான் யாம்பெரு சம்மானம்னு ஆண்டாள் பாசுரத்தில் பாடினார். நாடு புகழும் பரிசு யாம்பெரு சம்மானம்னா பெருமானிடத்தில் ஒரு அணைப்பு பெறுகிறோம் இல்லையோ, அப்போ அந்த மடியில் ஏறி உட்கார்றது தான் கடைசி. அதையே கொடுத்துருவார்னா அப்போ பிரம்ம பதவியே கொடுத்துருவார், அவருக்கு சமமாக உட்கார்த்தி வைக்கிறார். இது அவருக்கு பிடிச்ச சமாச்சாரம். இதை தவிர மாளிகை கொடு, பங்களா வாசம் கிடைக்குமா, கடன் தொல்லை தீருமா, இது வேணுமா, எல்லாத்தையும் கொடுக்குறார். எதையும் மாட்டேன்னு அவர் சொல்கிறதில்லை. சகல பலப்பிரதோகி விஷ்ணு, எத்தை கேட்டாலும் தெய்வங்கள் கொடுப்பார்கள். ஆனால் நாம தான் அதை வாழ்ந்து சந்தோஷப்படுறமா பார்க்கணும். கொஞ்ச நாள் அனுபவிக்கலாம். உலகத்தை எப்படி தெரியுமா பெருமாள் ஆக்கி வச்சுருக்கார், ரொம்ப சாமர்த்தியக்காரர். நாம் நினச்சிட்டு இருப்போம் நம்மளை பிடிச்சி சம்சாரத்தில் இழுக்கிறதுக்கு உறவுக்காரர்கள்லாம் இருக்கா, நண்பர்கள்லாம் இருக்கா, அவர்கள் தொல்லை தாங்கலை. ஏதானும் பக்தின்னு போனாலே 100 கேள்வி கேட்குறாப்போ, ஆமாம் நேற்று வரைக்கும் உனக்கு பக்தி இல்லை, இன்றைக்கி என்ன புது பக்தி ஆகிட்டேன். எத்தனை பேரை கேட்பா தெரியுமா? இப்போ நீங்கள் 7 நாள் இங்கே வந்துட்டு போயிட்டு பாருங்க, இது பல பேருக்கு கண்ணெரிச்சலாக இருக்கும். அவள் என்ன கேட்பா, அது என்ன இவர் மட்டும் 7 நாள், நேற்று வரைக்கும் இப்படியெல்லாம் நீ பாகவதம் புராணம்லாம் போனதில்லையே, ஏது இன்னிலேருந்து புதுசாக ஆரம்பிச்சிருக்க, இப்போ போரும் பக்தி அதிகமாக எடுத்துனா திகட்டும் போரும், இதெல்லாம் பேச மாட்டான். நம்மளை சுற்றி இருக்கிறவாளே பேசுவாளோ இல்லையோ, உண்மைதான். அப்போ அவர்களுக்கு இது தெரியல, இன்றைக்கி நாம் வந்திருப்போம். அப்போ இத்தனை நாளாக பக்தர்கள் இல்லை, இது விசாரிக்கிறா, நமக்கும் தோன்றது. இப்போது அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார், பகவான் எதையும் கொடுக்குறார், எதை கேட்டாலும் கொடுப்பார். கடைசியில் தன்னையே கேட்டால் கொடுக்குறார். நாம் நேற்று வரைக்கும் அப்படி இல்லை, இன்னைக்கு புரிஞ்சுனுட்டோம். கிட்டக்க வந்து பெருமானிடத்தில் கேட்டுட்டேன், எதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் மற்ற பேர்லாம் ரொம்ப படுத்துகிறார். இதை வர்றதுக்கு பெருமாள் ரொம்ப சிரிச்சுட்டே சொல்கிறார், நான் எதுக்கு தெரியுமா உற்றார் உறவினர் எல்லாரையும் வச்சுருக்கேன், உனக்கு இந்த ஞானோதயம் வர்றதுக்கு தான். நாம் நினைக்கிறது சம்சாரத்தில் தள்ளுறதுக்கு உறவினர்கள்னுட்டு இல்லை, ஒழுங்காக சம்சாரத்தில் வெறுப்பை ஏற்படுத்துறதுக்கு தான் உறவுக்காராக இருக்கா. அவள் மட்டும் இல்லைன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நம்ம சம்சாரத்தில் வெறுப்பே வராது, சந்தோஷமாக இருந்துருவோம். அவர்கள் இருந்து அப்பப்போ நமக்கு குத்தின்றே இருக்காளோ இல்லையோ. இப்போ ஏதானு ஒன்று சொல்கிறது, அவமரியாதைப்படுத்துறது, தப்பாக பேசுறது, இதை கேட்டு வேண்டாம் இந்த சம்சாரம் ரொம்ப மோசம், இதை விட எங்கள் கண்ணன் ரொம்ப வசதியாக இருக்கார், அந்த எண்ணத்துக்கு ஒருத்தனை தள்ளிட்டு வரணுமே. தள்ளணும்னா இவெல்லாம் இருந்தால் தான் உண்டு. இவள் ஒத்துருமே இல்லாத நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக இருந்துட்டோம்னால் அப்புறம் கண்ணன் திருவடி வேணுங்கிற எண்ணம் வராமலே போடும். அதற்குத்தான் இத்தனை பேரும் ஏற்படுத்தி வச்சிருக்கார் போல. அவர் ரொம்ப சாமர்த்தியக்காரர். ஏதோ ஒன்றை கொடுக்குறாப்புல வச்சு தனக்கு சுயகாரிய புலி. பகவான் நன்னா ஞாபகம் வச்சுக்கோ, சுயகாரியத்தை எப்படியா இருந்தாலும் நடத்தியே தீருவார். அவருக்கு எது சுயகாரியம்னால் நம்ம எல்லாரையும் தான் ஊருக்கு அழைச்சின்னு படும், அதுதான் அவருக்கு சுயகாரியம். இது கூடுமான்னு கேட்டால் முதலாளி கண்டிப்பாக அப்படி தான் பண்ணுவார். எந்த முதலாளியாக இருந்தாலும் தங்காரியத்தை தான் முதல்ல பார்ப்பா, தொழிலாளி காரியத்தை பார்ப்பா. ஆமாம், இவர் நிஜமான முதலாளி அப்படி இருந்துச்சு, நான் ஒத்துட்டு தான் ஆகணும். இப்போ சரி அப்படி போய் என்னை இழுத்துன்னு போகலாமன்னால் போனால் கசக்கிறதா நன்னத்தானே இருக்குது. இருக்கிற இடத்துல கசந்ததோ இல்லையோ, அப்புறம் எதுக்கு அவர் குத்தம் சொல்லிட்டு இருக்கு எடுப்போம். போகிற இடம் நன்னா இருக்குது, இருக்கிற இடம் கசக்கிறது. அவர் எப்படி கூட்டின்னு போனால் நமக்கு என்ன? அவர் முதலாளி பான்னு கூப்பிடுறார், அவ்வளோதான், கையை உதறிண்டு போக வேண்டியதான். அப்போ பார்த்து இவர்கள் அவர்கள் உறவுன்னு உட்காண்டிருந்தோ அதை எப்படி நீ கூட்டி கொண்டு போகலாம்னால் கேட்க முடியாது. நிரங்குஷ ஸ்வதந்திரம். பக்தியில் ஒரே ஒரு நம்பிக்கை வந்து தான் ஆகணும். கேள்வி கேட்பவர்கள் பகவானுக்கு இல்லை. யார் கேட்டாலும் அவர் பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஜகத்து முழுக்க அவருடைய சொத்து, ஒவ்வொரு ஜீவனும் அவருடைய சொத்து. அந்த ஜீவனை எப்படி உபயோகப்படுத்திக்கிறோங்கிறது அவருடைய ஏக போக உரிமை. இதில் எந்த சந்தேகமே வேண்டாம். இதெல்லாம் எத்த சொல்ல போனாலும் ஊருக்கும் ஊடகத்துக்கும் பிடிக்கவே பிடிக்காது. அப்படி கூட உரிமை ஒருத்தருக்கு இருக்கலாமா? கேள்வி முறை இல்லையா? பேச்சு சுதந்திரம் இல்லையானால் எல்லாம் சத்தம் போடுங்க. இப்போ பேச்சு சுதந்திரம் என்ன பண்ணலாம்? இந்த ஆட்சி இல்லைன்னா அந்த ஆட்சி, இந்த முதலாளி இல்லைன்னா அந்த முதலாளி, இந்த அப்பா அம்மா இல்லைன்னா அந்த அப்பா அம்மா, இதெல்லாம் பண்ண விடும் இல்லையோ? இல்லை நான் கடவுளுடைய ராஜ்யத்தில் இல்லைன்னா வேற ராஜ்யம்னு சொல்ல முடியாது. எல்லா இடத்துலையும் இது வாண்டான்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு ஓடி போயிடலாம். இப்போ இவரிடத்துல வாண்டான்னு சொல்லிட்டு எங்கே போகிறது? போகிறதுக்கு இடம் இல்லை. எங்கே போனாலும் அதுவும் அவர் தானே. அதனால் கேட்டுக்கொண்டு ஒழுங்காக இவருக்கு பிடித்தமான வட்டத்தில் இருக்கிறது தான் நல்லது. பிரகலாதன் அவ்வளவு வேண்டியவராக இருக்காரு, என்னை ஏன் அப்படி வேண்டியவனை வச்சுக்கலன்னால் பதில் வராது. நீங்கள் எத்தனை கோவிலுக்கு போங்கோ, படி ஏறுங்கோ, என்ன தான் அவர்கிட்ட கத்தி கதவடைச்சு பாருங்கோ, அதே சிரிப்போடு இருப்பார், பதில் வராது.
என்ன அநியாயமாக இருக்கே சுவாமி, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டாமா? நான் சொல்லிட்டார், நம்ம புஸ்தகத்தை படிக்கல, அது நம்ம தப்பே தவிர அவர் எத்தனையோ புராணங்களில் பதில் எழுதியிருக்கார். அவர் என்ன தெரியுமா சொல்லுவார்? இந்த வட்டம் பிரகலாத வட்டம், பக்த வட்டம், இதுக்குள்ளே நீயும் வர்றதுக்கு வழி தேடுறையானா கேளு சொல்கிறேன். அவனையே நீ பிடிச்சதா வச்சுருக்கே, என்னை ஏன் பிடிச்சதா வச்சுக்கலேன்னு நீ கேட்காதே. இந்த பிடித்த வட்டத்துக்குள்ளே வர்றதுக்கு வழி தேட முடியும்னா தேடு. அதுதான் புத்திசாலித்தனமே தவிர பக்தனாக இருக்கிறவன் அதை விட்டுட்டு கேள்வி பொங்கல் பண்டிகையானா பட்டிமன்றம் வைக்கலாம் சுவாமி, ஏன் பிரகலாதரை மட்டும் ஏற்றுண்டார், ஏன் என்னை வெள்ள தள்ளி வச்சிருக்காருன்னா பொங்கலும் வரும், தீபாவளியும் வரும், பட்டிமன்றம் வரும், மோட்சம் வராது. இதுதான் ஆகும். இதுவே தான் அப்புறம் வாழ்க்கையில் போயிட்டு இருக்குமே தவிர எங்கே செல்ல வேண்டுமோ அதை கெட்டியாக பிடிச்சிப்போம். பல கேள்விகள் நாம் வேலை பார்க்குற முதலாளியே கேட்க முடியல, அப்புறம் உலகத்துக்கு முதலாளிகிட்ட கேட்க முடியும். ஒரு குழு கூடி நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் போடுறோன்னுவா, 2:30 மணி சாயங்காலம் 4-5 மணிக்கு வீட்டுக்கு கிளம்பணும்னு நினச்சே தான் முதலாளி கூப்பிடுவார். அவருக்கு எப்படித்தான் மூக்கில் வேர்க்குமோ என்னவோ தெரியாது. 5-5:30 மணிக்கு கூப்பிடுவார், ஒரு 10 பேரை உட்காந்து வச்சுப்பார், 8 மணி வரைக்கும் நடக்கும். அவர் பேசுகிறது அத்தனையும் அசட்டுத்தனமாக இருக்கும். ராத்திரி ஆனால் நம்ம சாயங்காலம் இன்றைக்கி கோவிலுக்கு போகணும்னு சொல்லியிருக்கோம், அவ்வளோதான் போச்சு. இன்றைக்கி வீட்டுக்கு போன அப்புறம் என்ன கோவமோ என்ன வடிக்க போகிறதோ தெரியல. உட்காண்டிருக்கோம்னால் ஏதான அவரை எதிர்த்து பேசிட முடியுமா? ஒரு வார்த்தை நீ யார் கேட்கறதுக்குன்னு சொல்ல முடியுமா? இருந்தால் நாளை காத்தால வேலை இல்லை. இதுதான் நிலைமை. இப்படியா பகவான் நம்மளை வச்சிருக்கார்? இத்தனைக்கும் முழுமுதற் கடவுள், அத்தனையும் அவருது. ஆனால் அவர் ஒன்றும் அப்படி கேட்டு விடுறது இல்லை. அப்போ நாம் என்ன மாதிரி நினச்சிக்கணும்னால், பிரகலாதன் சிறந்த பக்தனாக இருந்தால்னால் நானும் கிட்டக்க போகிறதுக்கு வழி உண்டா? இதுதான் புத்திசாலித்தனமே தவிர அவர் ஏன் வேண்டியவராக இருந்தார்னார் தெரியாது சுவாமி. போகிறன்னி கேளும் சொன்னால் சொல்லுவா, சரி அப்போ போயிட்டு கேட்டுன்ட்டு சொல்கிறீரா? வைகுந்தத்துக்கு போய் என்னான்னு பெருமாள்கிட்ட கேட்டுட்டு திரும்பி சொல்லுங்க, காத்துட்ருக்கோன்னா உட்காண்டே இருக்க வேண்டியதான். அவர் ஏன் திரும்பி வர போகிறார்? நச்சபுனராவர்த்தத்தேன்னு வரமாட்டார். அப்போ அங்கே போய் பிரகலாதனை ஏற்றுண்டியே என்னை ஏன் ஏற்றுக்கலேன்னு கேட்க மாட்டாரானால் கர்மங்கள் அத்தனையும் தொலைஞ்சாத்தான் மார்க்கத்திலேயே கிளம்புவோம். கிளம்பி வைகுந்தத்துக்கு போகிறோம். எப்போ கர்மங்களே தொலைஞ்சு போச்சோ இந்த கேள்வியெல்லாம் தோணவே தோணாதே. கர்மங்கள் படுத்தவே தானே என்னென்னமோ யோசிச்சுட்டு இருக்கோம். ராத்திரி யோசிச்சதை கார்த்தால மாற்றிக்கிறோம், மத்தியானம் யோசிச்சதை கார்த்தால மாத்திரம், எல்லாம் கர்மத்தாலே. கர்மத்தை தொலைச்சிட்டோம். தொலைச்ச பிற்பாடு அங்கே போனால் பார்த்து ஆனந்தப்பட்டு ரசிக்கத்தான் தெரியுமே தவிர கேள்வி கேட்கவே தோணாது. கேள்வியெல்லாம் கேளுங்கோ, பதில் கிடைச்ச பிற்பாடு கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக கேட்டுட்டு இருக்காதீங்க. பதில் கிடைச்சிருந்தா பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கணும். கேள்வியே கேட்டு வாழ்க்கையை முடிச்சிட முடியுமா? அப்போ பிரகலாதன் அசுர குழந்தை. அந்த அசுர குழந்தை இப்போ ஏற்பட்ட பக்தனாக இருந்திருக்கானேனால் இருந்திருக்கான். அது அவன் பண்ணியிருக்கிற பாக்கியம், அவனுடைய கர்மா, அவனுடைய பக்தி. பார்ப்போம். அம்பாம்ப ஹேவது புத்திராக வீரம் மார்கத சோச்சிதன் ரிபோர் அபிமுகே ஸ்லாக்கியா சூராணாம் வச்ச ஈப்சிதா வத ஈப்சிதா பூதானாமிக சம்வாசா பிரபாயாமிவ சம்ருதே அத்ராப்யுதாஹரந்தீம் இமம் இதிஹாசம் புராதனம் உஷீனரேஷ்வபத்ருத்யா சுயஜ்ஞ இது விஸ்ருதா சபத்னைர் நிகதோ யுத்தே ஞாதயஸ்தம் உபாசத போபோ தானவ தைத்தேயாக. தன்னுடைய தாயினிடத்தில் போய் ஹிரண்யகசிபு பேசுகிறான், நம்ம தம்பி பேட்டத்துக்கு வஞ்சனை தீர்க்கணும் இல்லையா, கவலைப்படாது, அதுக்கு தான் நான் நீண்ட தபஸு பண்ணுறதா இருக்கேன். பிரம்மாவை குறித்து தபஸு பண்ணி வரங்கள் எல்லாம் பெறுகிறேன், அது கொண்டு கண்டிப்பாக பழி தீர்த்துருவேன் என்று அவன் சொல்லிட்டு புறப்பு போயிட்டான். அஹோ அமீஷாம் வயசாதிகானாம் விபஷ்யதாம் லோகவிதிம் விமோகா. ஊரே நடுங்கிறதுக்கு ஆரம்பிச்சது. ஒரு காலில் நின்று தபஸ் பண்ணுறான். 1 கோடி வருஷங்கள் தவம். உடம்புல எலும்பு தோல் தான் மிச்சம், தலையிலெல்லாம் கூடு கட்டி விட்டது. ஆனாலும் விடாமல் பிரம்மாவை குறித்து தபஸ் பண்ணுறான். ஹிரண்யகசிபு ராஜன்னு அஜேயம் அஜராமமம் ஆத்மானம் அப்பிரதித்வந்தம் ஏகராஜம் வியதித்சத. தனக்கு நிகர் எந்த அரசனும் இல்லை, தனக்கு இருக்கிற ஆயுள் யாருக்கும் கிடையாது. அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய பதவி அடையணும் தான் பிரார்த்திக்கிறான். பிரம்மா வந்தார், என்ன வேணும்னு கேளுனார். பகலில் மரணம் கூடாது, ராத்திரியில் மரணம் கூடாது, வாசலில் மரணம் கூடாது, உள்ள மரணம் கூடாது, ஆகாயத்தில் போகக்கூடாது, பூமியில் போகக்கூடாது, பிராணன் இருக்கிற எதுவும் என்ன கொல்லக்கூடாது, பிராணன் இல்லாத எதுவும் என்ன கொல்லக்கூடாது, வரிசையாக அடிக்கணும். சரி தந்தேன் தந்தேன் தந்தேன்னால் அவருக்கு மெதுவாக உள்ளூரே பதற்ற ஆரம்பிச்சுடுத்துப்போ. இப்படி பார்த்தா இவனுக்கு போகிறதுன்றதே இருக்காதோ. அப்போ மரணமே இல்லாததை கேட்டுருக்கானால் நல்ல வேளை கடைசியாக முத்தாய்ப்பு வைத்தா போல ஒன்று கேட்டான். பூதேபியா உன்னால் படைக்கப்பட்ட எதுவும் என்ன கொல்லக்கூடாதுன்னா. இது பிரம்மாவிடத்தில் கேட்டானோ இல்லையோ, மூச்சு விட்டார். அப்போ நம்ம படைச்சவர் இருக்கார், கவலை இல்லை.
உன்னால் படைக்கப்பட்டது தானே கொல்லக்கூடாதுன்னா, நான் யாருடைய நாபி கமலத்தில் தோன்றினவர் அவர் இன்னும் பாக்கி இருக்காரோ இல்லையோ, அப்போ உன் கதையை அவர் பார்த்துப்பார் அப்படின்னு பிரம்மா மற்ற எல்லா வரத்தையும் கொடுத்தார். வரம் கிடைத்த பலத்தாலே உலகத்தை அட்டகாசம் பண்ண ஆரம்பித்தான். தாத்தேமேன் துர்லபா பும்சாம் யான் விரணீஷே வரான் மம தச்சாபி விதராம்யங்க வரான்யதபி துர்லபான் ஏவம் லப்தவரோ தைத்யா பிப்ரத் ஹேமமயம் வபு பகவத்யகரோத்வேஷம் பிராதுர்வதம் அனுஸ்மரன். தன்னுடைய தம்பி பேட்டதை ஞாபகப்படுத்தின்னு விஷ்ணுவை கொன்றே தீர வேண்டும், அவனை விடக்கூடாது. விஷ்ணுவனுடைய அம்சமாக இருக்கிற யாகம், யஜ்ஞம், ஹோமம், தவம், தியானம் எல்லாத்தையும் ஊரிலே அழிப்பதற்கு தொடங்கினான். ச ஏவ வர்ணாசிரமிபிகி கிருத்துபிகி பூரி தட்சிணைகி. எங்கும் தட்சிணை இல்லை, எங்கும் ஹோமம் கிடையாது, எங்கும் வேத பாடங்கள் கிடையாது. உலகத்தையே நலிய தொடங்கினான். ஆனால் அப்படிப்பட்டவனுக்கு ஒரு மகன் பிறக்கப் போகிறான். தேவர்களும் ரிஷிகளும் ரொம்ப பயந்து போய் பெருமானிடத்தில் போய் பிரார்த்திக்கிறார். இது என்ன ஹிரண்யகசிபுரிடத்துலேருந்து எங்களுக்கு விடிமோட்சமே கிடையாதா, நீ தான் ரட்சித்து கொடுக்கணும்னால். அப்போ பெருமாள் சொல்கிறார், மா பைஷ்ட விபுதஸ்ரேஷ்டாக சர்வேஷாம் பத்ரமஸ்துவா மத்தர்சனம் ஹி பூதானாம் சர்வஸ்ரேயோபபத்தையே யதா வேதேஷு தேவேஷு கோஷு விப்ரேஷு சாதுஷு தர்மே மயிச்ச வித்வேஷா சவா ஆஷு வினஷ்யதி. எல்லாரையும் பார்த்துட்டு இருப்பேன், அவனவன் படிக்கு நடக்க விடுவேன். ஆனால் எப்போ ஒருத்தன் வேதம், கோக்கள், பசுக்கள், யாக யஜ்ஞங்கள், அதை செய்யக்கூடிய அந்தணர்கள் இவர்களிடத்தில் தவறாக நடந்து கொள்ளுகிறானோ அதற்கப்புறம் நான் விடுவதில்லை. ஒருத்தன் தன்னைத்தானே அழிச்சுக்கிறான்னு கூட விட்டுடுவேன். ஆனால் அவன் தன் செயல்களால் சமுதாயத்துக்கு ஆபத்தை செய்ய போறான்னால் நான் பார்த்துட்டு வெறும் இருக்கிறதில்லை. எப்போ எல்லா பக்தர்களுக்கும் துன்பம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டானோ நாமே பிறந்து அழிப்போம் அப்படின்னு பெருமான் உறுதி கொடுத்தார். இத்யுக்தா லோககுருனா தம் பிரணம்ய திவௌகசா நியவர்த்தந்த கதோத்வேகா மேனிரே சாசுரம் ஹதம் தஸ்ய தைத்யபதேஹே சத்வாரஹ பரமாத்புதாக பிரக்லாதோ பூன் மகான்ஸ்தேஷாம் குணைர்மஹதுபாசகா. அந்த தைத்தியவரனான ஹிரண்யகசிபுவுக்கு 4 பிள்ளைகள் பிறந்தார்கள். அதில் மூத்தவன் ரொம்ப ஆச்சரியமான பிள்ளை பிரக்லாதன். மற்ற பேர் சொல்கிறார் பிரம்மண்யா, சீலசம்பன்னா, சத்யசந்தா, ஜிதேந்திரியா. பிரக்லாதங்கிற பக்தனுக்கு உயர்த்தி சொல்கிறார். இப்போ சிறந்த பக்தர்கள் யார் அப்படின்னா எண்ண ஆரம்பிப்பாளம். தோ பிரக்லாதன், 2வது சிறந்த பக்தன் பிரக்லாதன், 3வது சிறந்த பக்தன் பிரக்லாதன். வேற பேர் சொல்லலையான்னா நிகராக இன்னொருத்தன் இல்லையே, அவன் தான் அவனுக்கே நிகராக இருக்கான். அப்போ பிரக்லாதன் பிரக்லாதன் பிரக்லாதன். ஒரு பிள்ளைய பரீட்சைக்கு போனான். துஷ்ட ஜந்துக்கள் 4 பெயர் எழுதுக அப்படின்னு கேள்வி வந்தது. பிள்ளை படிக்கலை, அதனால் 4 சிங்கம்னு எழுதிட்டான். 1 2 இல்லை, சிங்கத்தையே 4ன்னு போட்டான். துஷ்டன் 4. அப்போ அது வேடிக்கையாக இருக்கும் இல்லையோ. அதை போல் இங்கே பக்தன் 6ன்னு கேட்டால் பிரக்லாதன் 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 திரும்ப திரும்ப சொல்கிறபடிக்கு தான் அவ்வளோ பக்தியோடு இருந்தார். பிரம்மண்யா எப்போதும் பிரம்ம தியானத்தில் இருந்தான். சீல சம்பன்னா நல்ல குணங்களோடு இருந்தான். சத்யசந்தா உண்மை தவிர பேச மாட்டான். ஜிதேந்திரியா புலன்களை அடக்கியவன். ஆத்மவத் சர்வபூதானாம் ஏகா பிரிய சுகிருத்தமஹா தன்னை போல் பிறரை நினைப்பவன். எல்லாரும் நன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறவன். தாசவத் சன்யதாங்கிரிகி ஆச்சாரியர்களிடத்தில் தாசனை போல கைங்கிரமிடவர். இதெல்லாம் அவருக்கு இருக்கிற பெருமகள். பிராத்ருவித் சதுர்சோ ஸ்னிக்தா எல்லாரும் உடன் பிறந்தவனை போல அன்பு காட்டுவார். நோத்விக்ன சித்தா வியசனேஷு நிஸ்பிருகா ஆனந்தம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் அது கண்டு கலங்க மாட்டார். யஸ்மின் மகத்குணாக ராஜன் கிருஹ்யந்தே கவிபுர்முகு நே அதுனாபிதீயந்தே யதா பகவதீஸ்வரே வாசுதேவே பகவதி எஸ்ய நைசர்கிகி ரதி. யாருக்கு வாசுதேவனிடத்தில் அப்பழுக்கில்லாத எதையும் எதிர்பார்க்காத பக்தி இருக்கிறதோ அவர்களெல்லாம் பிரக்லாதனை போன்றவர்கள். நஸ்த கிரீடனகாசக்தா பாலகா ஜடவத் தன்மனஸ்ததா. பெருமானிடத்திலேயே புத்தி லயிச்சிருந்தபடியால் அவன் எதையும் வச்சுன்னு விளையாட மாட்டான். பந்தை வச்சுன்னு விளையாடுறது, கிளியை வச்சுன்னு விளையாடுறது, ஏதோ தடியை வச்சுன்னு விளையாடுறது ஒன்றும் பண்ண மாட்டான். அப்போ என்ன செய்வனா, பூவை பைங்கிளிகள் பந்து தூதை பூம்புட்டில்கள் யாவையும் திருமால் திருநாமமே கூவி எழும்னு நம்மாழ்வாருடைய பாசம். ஆழ்வார் பரமபக்தர், பிரக்லாதனை போல பக்தர். அவர் இன்னெல்லாம் வச்சுன்னு விளையாடுறாராம். பூவை பைங்கிளி தூதை பூம்புட்டில் அப்படின்லாம் எல்லாம் சொப்பு சாமான். சின்ன குழந்தைகள் வச்சுன்னு விளையாடும் இல்லையோ, அதை போல் இந்த சொப்புகள்லாம் விளையாடுறார். நிஜமாக அதை வச்சுன்னு விளையாடுவாரா மாட்டார்.
ஏன்னா பெருமானை தவிர இன்னொன்றில் புத்தி போகாது. பகவான் சொல்கிறது வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா. வாசுதேவனே எல்லாம். எல்லாம்னா என்ன அர்த்தம்? தாரகம், போஷகம், போக்யம். தாரகம்னால் எது இருந்தால்தான் உயிர் வாழ்வுமோ அது தாரகம், தண்ணீர், அது இல்லாட்டா வாழ முடியாது. போஷகம், எது சாப்பிட்டா வளருவோமோ அது போஷகம், சோறு சாப்பிட்டா தான் வளருவோம். போக்யம், அது இல்லாட்டா வாழ்க்கை இல்லைன்னு ஒன்றும் இல்லை, ஆனால் சந்தோஷப்பட்டால் அது சாப்பிடுவோம். என்னவா வச்சுக்கலாம்? ஒரு அக்காறு டிஷ்ஷில் இருக்குமோ? இல்லை இல்லை, வெத்தலை பாக்கு. ஏன்னா அது இல்லாட்டா நான் வாழ மாட்டோமா? ஆனால் அதை போட்டுண்டா சரி சரி கல்யாணத்துக்கு போயிட்டு சுவாமி வரவேற்புக்கு போயிட்டு வரார் போட்டுருக்கு, நான் வாயில் அடக்கின்னு வரார், சகப்பா தெரியும் சொல்லி. அப்போ அதுதான் போக்யம். தாரகம், போஷகம், போக்யம். இதை ஆழ்வார் தமிழ்படுத்தி சொல்லச்சே, உண்ணும் சோறு, பருகு நீர், தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்னென்னே கண்கள் நீர் மல்கி மண்ணிருள் அவஞ்சீர் வளம் மிக்க அவனூர் வினவி திண்ணம் என் நிலமான் புகுமூர் திருக்கோளூரே. ஆழ்வார் திருநகரி நவதிருப்பதியில் பிரதான ஸ்தலம். திருநெல்வேலியிலேருந்து ஸ்ரீவைகுண்டம், ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து திருச்செந்தூர் போகிற மார்க்கம் பக்கத்தில் ஆழ்வார் திருநகரி திருக்குறுகூர் வரும். அதுவும் அதை சுற்றித்தான் 9 ஸ்தலங்கள் நவதிருப்பதி ஸ்தலம். அதில் பக்கத்தில் இருக்கிறது திருக்கோளூர், மதுரகவி ஆழ்வாருடைய அவதார ஸ்தலம். அங்கே வைத்தமாநிதி பெருமாள் இருக்கார். அந்த பெருமானிடத்தில் ஆழ்வாருக்கு அவ்வளவு பக்தி. அந்த பக்தி எவ்வளவு முத்தி போச்சுன்னால், உண்ணும் சோறு, பருகு நீர், தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணன். நான் சாப்பிட்ற சாப்பாடு உண்ணும் சோறு, பருகு நீர் குடிக்கிற தண்ணீர், தின்னும் வெத்திலை போட்டுக்கிற வெத்திலை எல்லாமே கண்ணன். அப்போ ஆழ்வார் மற்ற எதையும் வச்சுன்னு விளையாட மாட்டார். ஆனால் கேசவ, நாராயண, மாதவ, கோவிந்தான்னு திருநாமத்தை சொல்லுவாராம். உலகத்து குழந்தை ஒரு பந்தை வச்சுன்னு விளையாடி என்ன சந்தோஷப்படுவோமோ, உலகத்து குழந்தை ஒரு கிளிய வச்சுன்னு விளையாடி என்ன சந்தோஷப்படுமோ, அதெல்லாத்தையும் ஆழ்வார் வச்சுக்க மாட்டார். ஆனால் அதுக்கு பதில் கேசவான்னு சொல்லியே பந்தை வச்சுன்னு விளையாடின சந்தோஷப்பட்டு வரோம், மாதவான்னு சொல்லியே கிளிய வச்சுன்னு விளையாடின சந்தோஷப்பட்டுட்டு வரோம். நம்மளால் அப்படிலாம் முடியுமா? நமக்கு அதது பண்ணாதான். அப்படின்னா மதுசூதனான்னு சொல்லிவிட்டா சக்கரை பொங்கல் சாப்பிட்ட சந்தோஷம் வந்துடணும், ரிஷிகேஷான்னு சொல்லிவிட்டா பாதுஷா சாப்பிட்ட சந்தோஷம் வந்துடணும். வருமானால் அதெல்லாம் நித்தியம் சுருண்டிருக்கோம், அதுக்குன்னு பாதுஷா தான், சக்கரை பொங்கல் தான். நீ திடீர்னு அதெல்லாத்தையும் நாமத்துக்கு மாற்றிட்டே. நாம் நாமங்களை வாயார பாடிட்டு பிரசாதம் எங்கேன்னுவோம், இப்படித்தானே கேட்போம். ஆனால் ஆழ்வார் சொல்கிறது நாமங்களை சொன்னதே பிரசாதம், சொல்லிட்டு பிரசாதத்தை தேடாதே, நாமங்களை சொல்லுவதே பிரசாதம். அதனால தான் இங்கே பிரகலாதன் மற்ற எதையும் வச்சுன்னு விளையாட மாட்டார். விளையாட்டை மறந்தார், துறந்தார், பகவானையே அனைத்துமாக கொண்டிருந்தார். கிருஷ்ண கிரக கிரகீதாத்மா ந வேதா ஜெகதீதிருஷம் ஆசீனா பர்யட்டன் அஷ்ணன்னு சயானா பிரபிபன்னு புருவன்னு நானுசந்தத ஏதானி கோவிந்த பரிரம்பிதா. அவனுக்கு குடி தண்ணீரோ உண்ணும் சோரோ எல்லாம் பெருமானா இருந்தது. கண்ணன்கிற கிரகத்தால் பீடிக்கப்பட்டாங்கிறார். நவகிரகங்கள் இருக்கும் இல்லையோ, அதை தாண்டி 10வது கிரகம் ஒன்று இருக்குது, கண்ணன். அவர் தான் 10வது கிரகம். அழகிய மணவாளன்னு நம்பெருமாளுக்கு பேர். ஸ்ரீரங்கத்து பெருமாளுக்கு அழகிய மணவாள பெருமாள்னு பேர். மணவாளன்னா மாப்பிள்ளையோ இல்லையோ. ஜாமாதா தசமோ கிரகான்னு சொல்கிறது உண்டு. 9 கிரகம் இருக்கும் இல்லையோ, ஜாமாதாங்கிற மாப்பிள்ளை 10வது கிரகம். அது ஏன் சுவாமி அவரை 10 நீ நேத்திலேன்னு சொல்லிடுற கணக்கில் அவர் வரவே இல்லையே, நீர் ஏதோ 9 கிரகம்லாம் சொன்னீர், 12 ராசியெல்லாம் சொன்னீர், அதில் மாப்பிள்ளை வரலையேனால் எதுக்கு அதை சொல்கிறா 10வதுன்னு? 9 கிரகங்களும் சேர்ந்து படுத்துகிற பாடு போராதுன்னுட்டு அவர் ஒத்தராக படுத்துகிறார் இல்லையா. அதனால தான் 10வது கிரகம்னு அவருக்கு பேர் வச்சுருக்கா. ஆனால் இந்த மாப்பிள்ளையை சொல்லலேவா, அவள் சொல்கிறது அழகிய மணவாளங்கிற மாப்பிள்ளைய. பெரியாழ்வாருக்கு அவர் தானே மாப்பிள்ளை. பெரியாழ்வார் ஆண்டாளை பெற்றார். ஆண்டாளை திருவரங்க பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கார். ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் செங்கண்மால் தான் கொண்டு போனான்னு போஷத். அப்படி பக்தியில் திளைத்து கொண்டு வளர்ந்தான். கொச்சித் குததி வைகுண்ட சித்தாசபல சேதனஹா கொச்சித் ஹசதி தச்சித்தாக்லாத உத்காயதி கொச்சித் நததி கொச்சித் உத்கண்டா விலஜ்ஜா நிருத்தியதி கொச்சித். கொஞ்ச நேரம் பிரகலாதனை பார்த்தா சிரிச்சுட்டே இருப்பான், கொஞ்ச நேரம் கையை தலைக்கு மேலே தூட்டின்னு ஆடுவணும், கொஞ்ச நேரம் காலில் சலங்கையெல்லாம் கட்டிட்டு ஆடுவணும், இன்னும் கொஞ்ச நேரம் உருண்டு அழுவணும். எதுக்கு அழறான், எதுக்கு சிரிக்கிறான், ஏன் குதிக்கிறான், ஏன் ஆடுறான் பாடுறான் ஒன்றும் தெரியாது. எப்பப்போ பெருமானவர் உள்ளத்தில் எப்போ அப்படி தோன்றுகிறாரோ அப்படியெல்லாம் ஆடுறான் பாடுறான். மேலும் தஸ்மின் மகாபாகவதே மகாபாகே மகாத்மனி ஹிரண்யகசிபு ராஜன் அகரோத் அகம் ஆத்மஜே
தேவர்ஷ ஏததிச்சாம வேதித்தும் தவ சுப்ரத. சரி, இப்படி நல்ல பிள்ளையா இருக்கிறவன்ட்டு அப்பா ஒழுங்காக நடந்துட்டாரா? எங்கே நடந்துட்டார்? இந்த பிள்ளைகிட்ட படுத்தாத பாடு இல்லை. இந்த பிள்ளை கர்ப்பமாக இருந்தது. கயாதுன்னு அவளுக்கு பேர். ஹிரண்யகசிபனுடைய பத்னிக்கு கயாதுன்னு பேர். கர்ப்பமாக இருக்கிறச்சே இந்திரன் பார்த்தா, எப்படி ஹிரண்யகசிபு தபஸ் பண்ணுறதுக்கு காட்டுக்கு போயிருக்கான், இந்த குழந்தைய விட்டு வச்சா அவனாட்டம்தான் பிள்ளை பிறக்க போகிறது, அதனால் இவனை கொன்னுட்டா அசுரனே இல்லாதப்படும் அப்படின்னு நினச்சின்னா அந்த பெண்ணை பிடிச்சி தங்கிட்டு இழுத்துன்னு போக பார்த்தான். நாரதர் வந்து தடுத்தார். யார் பிறக்க போகிறான்னு தெரியாத நீ தப்பு பண்ணுற, அவளை எங்கிட்ட ஒப்படை, நான் கூண்டு போகிறேன் ஆசிரமத்துக்கு என்று சொல்லி கயாதுவை கூட்டுன்னு தன் ஆசிரமத்தில் உட்காத்தி வச்சிருந்தார். அவர் தான் உபதேசிக்கிறார். உபதேசித்து அப்படியே பெருமாள் கதையெல்லாம் சொல்லுவார். அவளுக்கு பூர்ண கர்ப்பிணியாக மயக்கமாக தூங்கிப்படுவோம். அவளால் நிமிர்ந்து கேட்க முடியாது. ஆனால் உள்ள சிசு இருக்கு பாருங்க கர்ப்பத்தில், அது நன்னா முழிச்சிருந்து இவர் சொல்கிற மொத்த கதையும் கேட்கும். கேட்டு 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 உள்ள மனசில் அடக்கி வச்சுக்கிறான். அதனால் அவனுக்கு கர்ப்பஸ்ரீமான்னு பேர். தமிழே கருவிலே திருவுடையவன், கருவிலே திருவுடையவன். ஆனால் ஆழ்வார் நம்மளை நேரம் வைக்கிறார். கருவிலே திருவிராதீர் காலத்தை கழிக்கின்றீரே. உங்களுக்கு கருவில் திரு இருக்கா இல்லையா? கர்ப்ப நிர்பாகியர்கள்னு சிலருக்கு பேர், கர்ப்ப ஸ்ரீமான்னு ஒரு சிலருக்கு பேர். கர்ப்பத்தில் இருக்கிறச்சேவே பெருமாளை சேவிச்சிட்டானோ இல்லையோ. ஆழ்வார் ஒரு பாட்டில் சொல்கிறார், கருவரங்க துட்கிடந்தேன் கைதொழுதேன் கண்டேன் திருவரங்கமேயான் திசை. நான் கர்ப்பரங்கத்தில் இருந்தேன், கருவரங்க துட்கிடந்தேன் கைதொழுதேன் கண்டேன். எதை சேவிச்சாராம்? கர்ப்பத்திலேருந்து கை கோப்பினா ஸ்ரீரங்க விமானம் தெரிஞ்சுதான். எங்களுக்கு ஸ்ரீரங்க விமானத்துக்கு கீழே நின்னாலே தெரிய மாட்டேங்கிறது. இதுக்கு மேலே கர்ப்பத்தில் இருக்கிறச்சே ஸ்ரீரங்க விமானம் தெரியுமா? விமானம் பிரணவாகாரம் வேதசங்கம் மகாத்புதம் ஸ்ரீரங்கசாயி பகவான் பிரணவார்த்த பிரகாசகா. பிரணவாகார விமானம், ஒரு பக்கம் 5 கலசம், அடுத்த பக்கம் 4 கலசம், 9 கலசங்களோட ஓம்ங்கிற பிரணவத்தின் வடிவத்தில் ரொம்ப ஆச்சரியமான விமானம். ஒவ்வொரு ஊர் விமானத்துக்கு ரொம்ப பிரசித்தி. இப்போது காஞ்சிபுரத்துக்கு போனேன்னா புண்ணியகோட்டி விமானம்னு பேர், திருமலைக்கு போனால் ஆனந்த நிலைய விமானம்னு பேர், தப்த காஞ்சன விமானம்னு பேர், உத்பலாவதக விமானம்னு திருக்கணபுரத்தில் பேர். அதை போல் ஸ்ரீரங்கத்தில் பிரணவாகார விமானம், ஓம்ங்கிற பிரணவத்தின் வடிவத்திலே விமானம் இருக்குது. அந்த விமானத்துக்கு நேர் கீழே தான் பெரிய பெருமாள் சயனித்து கொண்டு இருக்கிறார். அப்படித்தான் இவனும் நல்ல பிள்ளை கர்ப்பத்திலே இருந்தான். எல்லா அர்த்தங்களையும் கிரகித்து கொண்டான். பிரசஸ்ய ஸ்லக்ஷ்ணயா வாச்சா சமபிருச்சந்த சாமபி வத்ச பிரக்லாத பத்ரந்தே சத்தியம் கதயமாம் ரிஷா பாலான் அதிகுதஸ்துபியம் ஏஷ புத்தி விபர்யா. சரி, பிள்ளைக்கு 4-5 வயசாச்சு. இனிமேல் இவனுக்கு நல்லதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். ஹிரண்யாய நமகான்னு சொல்லிக் கொடுக்கணும், பெருமாளை எப்படி எதிர்க்கணும்னு சொல்லிக் கொடுக்கணும், வேதங்களை எப்படி அழிக்கணும்னு சொல்லிக் கொடுக்கணும், எல்லா நல்லதையும் சொல்லிக் கொடுக்கணும். இதுதான் ஹிரண்யகசிபுக்கு ஆட்சி. இப்போ அவன் விபரீதமாக நினச்சுட்டான். இப்போ இப்படித்தான் பிள்ளைக்குன்னு 2 பேரை ஆச்சாரியர்களாக போட்டான். சுக்கராச்சாரியருடைய 2 திருக்குமாரர்கள், சண்டன் ஒருத்தனுக்கு பேர், அமர்கன்னு ஒருத்தனுக்கு பேர். 2 பேரும் உட்காந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தா. ஓம் ஹிரண்யாய நமஹா சொன்னோடனே அந்த பிள்ளை சுத்துமுத்தும் பார்த்தான், யார் அவர் ஹிரண்யாய நமஹா, இப்படி ஒன்றும் கேட்டலையே. நாரதர் நமக்கு சொல்லச்சே நாராயணாய நமஹான்னு சொல்லியிருக்கார். அது ஞாபகம் வந்தோடனே ஓம் நாராயணாய நமஹா ஓம் நமோ நாராயணாய திருப்பி சொல்கிறான். அவளுக்கு தலையும் புரியல காலும் புரியல. நம்ம இதை சொல்லவே இல்லையே, கழுவில் ஏற்றிடுவான் ஹிரண்யகசிபு. இப்போ இது மட்டும் நான் சொல்லி கொடுத்ததுன்னு அவன் செய்தி காதுக்கு செய்தி போச்சு, நம்ம கதி அதோ கதி. பிள்ளாய், நாங்கள் இதை சொல்லலை, அழிச்சுடு, இதை சொல்லாதே, திரும்பி சொல்லு ஓம் ஹிரண்யாய நமஹா. அவன் இன்னும் உரத்த குரலில் சொன்னான் ஓம் நமோ நாராயணாய. திரும்ப ஓஹோ இந்த பிள்ளைகிட்ட நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோம், விறுவிறுன்னு கழுத்தை பிடிச்சி இழுத்துன்னு போய் அப்பா முன்னாடி நடிச்சுட்டார்.